الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. خير الحمد لله. கிதாபு தௌஹீதுடைய எத்தனாவது அமர்வு நம்ம இருக்கோம்? 12 சரிங்களா? கடைசியாக பார்த்த தலைப்பு என்ன? 58வது தலைப்பு காற்றையே சொல்லு கூடாது சமமாக. அடுத்து வந்து இன்னைக்கு பாடம் கொஞ்சம் வேகமாக இருக்கலாம், அதனால இருக்கும்போது ஆதாரம் ஃபஸ்ட்டு இருக்கணும். எதில் பேசும்போது கொஞ்சம் சீக்கிரம் சரிங்களா? கிதாபு தௌஹீதுடைய இன்னும் சில பாகங்கள் இருக்கு. இது எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மெயினான டாபிக்ஸாக கவர் பண்ணுறதா இருக்கும். 59வது தலைப்பு உருவம் வரைமுறை பற்றிய விவரம். உருவத்தை வரையாங்க, ஆர்ட் பண்றது, டிராயிங் பண்றது, இது சம்பந்தமான சில விஷயங்கள். இந்த தலைப்பு கொண்டு வந்தது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் புத்தகத்துடைய ஆசிரியர் இதே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நம்ம அம்சங்கள் இந்த அல்லாஹ் மகத்தல் பண்றது, அல்லாஹ் திரும்பக்கூடிய விஷயங்கள், இப்படி சின்ன சின்ன அம்சங்கள் பத்தியா நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதே சமயம் மெயினான விஷயத்தை மறந்துடக்கூடாது. இந்த புத்தகத்துடைய மெயினான விஷயம்னா எல்லா இடத்துக்கும் ஷிர்க் தூரமா இருக்கும். எனவே இந்த தலைப்பு கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, அதாவது இந்த பூமியில மனித வரலாற்றுல முதல்ல ஷிர்க் எந்த இடத்துல வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்த வரைகிறது மூலியமாக நமக்கெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 10வது சந்ததி போன பிறகு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைந்த சாலிமான நபர்களை பற்றி, இறந்து போன நல்ல சாலியான நபர்களை பற்றி ஷைத்தான் என்ன பண்றான், வந்து ஞாபகம் பண்றான். அவர்களை வந்து ஞாபகம் பண்றான், அவங்கள சிக்கல் பண்றான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் பண்றான். இப்போ கண்டிப்பா மனிதனுடைய அதாவது ஞாபக சக்தி ஒரு அளவு தான் வரும், அதுக்கு மேல கிடையாது. அப்போ அவங்க ஞாபகம் வச்சுக்கணும், தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஜெனரேஷன் வரையும் அதை கடத்துறோம் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களை வந்து தரையில் முதல்ல வரையும், கோடு போட்டு வரையும். கோடு போட்டு வரைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா, அடுத்த கட்டமா மண்ணில் அவங்க செய்யப்பாரு, அடுத்த கட்டமா இன்னும் பர்ஃபெக்டா செய்யும். அடுத்த கட்டமா எடுத்து எதுக்கு வெளியே வச்சிருக்கீங்க, வீடுகளை வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்காண்டி அதை அவங்க எதை செஞ்சாங்களோ அதை பார்த்து ஞாபகம் இருக்கணும். பாருங்க இவ்வளவு சாலையான நாம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காலப்போக்கில் சந்ததிகள் போக எந்த நோக்கத்துக்கு இதெல்லாம் செய்யப்பட்ட அந்த நோக்கம் மாறி இதுலதான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சில விளக்கம் வந்துருச்சு. புரியுதா? அப்போ மனித வரலாற்று முதல்ல வெளியே எடுத்து போகக்கூடிய ஷிர்க்ன்றது இங்கதான் வந்தது அப்படின்னு பார்க்கணும். எனவே உருவங்கள் வரைகிறது நம்முடைய சமுதாயம், எல்லா சமுதாயங்களும் நம்முடைய சமுதாயங்களும் உருவங்கள் வரைகிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். பாருங்க, சஹீஹ் புகாரி 7559 ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பால் அஸ்ஸ வஜல் அல்லாஹ், அதாவது ஹதீஸ் இது, ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட இருந்து செய்தி அறிவிக்கிறார், அல்லாஹ் சொல்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது என்ன தலைப்புல வரும்? ஹதீஸுல் குதுஸி. வமன் அظلم ممن ذهب يخلق كخلقه. அல்லாஹ் சொன்னா, அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அவன் என்ன செய்யறான்? நான் படைச்ச படைப்பு போன்று ஒன்று உருவாக்குறான். இவனோட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அதாவது தான் அவன் நினைச்சா என்ன பண்றான்? அதாவது ஒரு சின்ன அணுவை படைக்கணும், அல்லது ஒரு விதையை வேணா படைக்கணும், ஒரு கோதுமையாச்சும் படைக்கணும். அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் சொல்றது அல்லாஹ் என்ன பண்றான்? யதார்த்தத்தை சொல்றான். இரண்டாவது அல்லாஹ் சேலஞ்ச், சரிங்களா, ஒரு சவால். முதல்ல அல்லாஹ் சொல்றான், மனிதர் சில பேர் என்ன பண்றான் அப்படின்னா அநியாயக்காரங்களா இருக்காங்க. அவங்க எப்படி அநியாயம் பண்றாங்கன்னா, நான் ஒரு விஷயத்த படைச்சிருக்கேன், அது போன்று அவங்க படைக்கிறாங்க. இந்த இடத்துல அவருக்கு போன்று படைக்கிறாங்கன்னா அது போன்று அவங்க செய்யறாங்க. படைக்கிறது மனிதனுக்கு இயலாது, அது மாதிரி செய்யணும். அல்லாஹ் என்ன செய்யறானோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்றான், இவனும் உருவாக்குறான். அவன் எப்படி உருவாக்குறான்? அவன் முடிஞ்ச, அதாவது நான் எதை படைக்கணும் அதே போன்று நீ வந்து செய்ய முயற்சிற. இப்ப நீ உன் சக்தியில என்ன பண்ணு, நினைச்ச ஒரு விதை அல்லது ஒரு கோதுமை அல்லது ஒரு அணியை அவன் உருவாக்கி காமின்னு சொல்லிட்டு அல்ல, சரிங்களா? அப்ப இது மிகப்பெரிய ஆதாரம். அல்லாஹ் படைச்ச படைப்புக்கு ஒப்பா
ஒரு விஷயம் செய்யறதுன்றது அது வரையறா இருக்கட்டும், உருவாக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு தடுக்கப்பட்ட என்பதை இந்த ஆதாரத்தை பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, சுனன் நசாயில 5363 ஹதீஸ், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஷத்த நாஸி அஸாபல் யௌமல் கியாமா அல்லதீன யுதாஹிமுன அல்லாஹ் ஃபீ ஹல்கி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஷத்த நாஸி அஸாபல், மறுமை நாளில் மிகவும் கடுமையாக வேதனை செய்யப்படுவது யாரு? அல்லதீன யுதாஹிமுன அல்லாஹ் ஃபீ ஹல்கி. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன படைக்கக்கூடிய விஷயத்துல யார் ஒப்பா செயல்படலாம். படைக்கிற தன்மை அல்லாஹ் மட்டும்தான். இந்த விஷயத்தை அல்லாஹ் ஒப்பா செயல்படலாம் சொல்லி யாரெல்லாம் முயற்சிறாங்களோ இவங்க மறுமை நாள் மிகவும் கடுமையா வேதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க சொல்லி ஐயாயிரம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்ப்போம். அப்போ இந்த இடங்களையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னது? ஒப்பாதான் செயல்படுவது தவிர ஒரு விஷயம் படைக்க இயலாது. அல்லாஹ் ரப்புல் ஒரு விஷயத்தை படைச்சிருப்பான், அது போன்ற ஒரு விஷயத்த நம்ம ஒன்று வரையறாக்கட்டும் அல்லது மண்ணிலையோ ஏதாவது விஷயத்துல அது செயலாக்கட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறப்பா. சரி, இந்த கடுமையான வேதனை இருக்கு, மறுமையில கடுமையான வேதனை வரும் சொல்லு. இந்த கடுமையான வேதனை எது அப்படின்ற ஹதீஸ் புகார்ல 2225 ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மன் சவ்வர சூரத்தன் ஃபி துன்யா குல்லி ஃபயவுல் கியாமா ஐயன்ஃபஹ ஃபீஹா ரூஹ் லைஸ பினாஃபிஹி. அதாவது இந்த கடுமையான வேதனை எந்த விதத்துல இருக்கும் அப்படின்னா, மறுமை நாள்ல எவளா அல்லாஹ் படைச்ச விஷயத்தை போட்டு இந்த உலகத்தை செஞ்சானோ அவன் கிட்ட அந்த விஷயம் கொண்டு வரணும். வரைஞ்ச பேப்பரா இருக்கலாம், சிலையா இருக்கலாம், ஏதாவது அது கொண்டு வரணும். அதே போல கொண்டு வரப்பட்ட அல்லாஹ் சொல்லுவான், ஐயன் பக்கம் இதுல ஊதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். இதுல அல்லாஹ் ஊதுன்னு சொல்லுவான். ஊத இயல அவனால வலைச வினாமி, அவனால ஊதக்கூடியவன் அவன் கிடையாது. இப்படி சக்தி இயலாத காரணமா அவன் ஊதிட்டு நரகத்துக்கு தப்பிக்கலாம் நினைப்பான். ஆனா அவனால ஊத இயலாது. எனவே அதே நேரத்துல இன்னும் மோசமா இருப்பான். இந்த விஷயம் இருக்குல்ல, அதாவது ஒரு மனிதனோட சக்தி இயலாத ஒரு விஷயத்தை எல்லாம் செய்யன்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது, எப்படியா வெளியவான ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது. ஆனா அந்த சான்ஸ் எடுக்கலாம் நினைப்பா, ஆனா அவனுக்கு சக்தி இல்லை, வழி இருந்தும் போக முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை நரகத்துல வரும். அப்படிப்பட்ட நரகத்தில் என்ன பண்ணுவோம், அதை செய்ய முடியாம அதே நேரத்தில் தங்கிறோம் அப்படின்றத இதை வந்து பார்க்கணும். அப்போ இந்த டீச்சருடைய சுருக்கமாக நம்ம தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம புரிஞ்சுக்கணும் சில கருத்து வேறுபாடு மூலமாக இல்லை. அதாவது வரைகிறது முழுமையாக இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்க வரைகிறது அல்லது ஒரு விஷயத்த செய்யறது இதெல்லாம் மார்க்க முழுமையாக ஹராமாக்கப்பட்டிருக்கா அப்படி இல்ல. இந்த விஷயத்துல பார்க்கும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயம், எந்த விஷயத்துக்கு உயிர் இருக்கும், எந்த விஷயத்துக்கு உயிர் இருக்கும் அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த விஷயம் ரூட் கொடுத்துருக்காங்க அந்த இடங்கள்ல அந்த விஷயத்தை வரைகிறது அல்லது அது போன்ற ஒரு விஷயத்தை செய்யறது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட விஷயம். மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட விஷயம் இல்ல. எந்த விஷயம் கற்பனையா இருக்கு அல்லது எந்த விஷயம் உயிரற்று இருக்கு அது போன்ற ஒரு விஷயத்தை செய்யறத மார்க்கம் பண்ண தடுக்கிறது கிடையாது. ஏன்னா வரக்கூடிய எல்லா ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கல்வி நான் படைத்த விஷயத்தை போன்று யாரும் செய்யலாம் அப்படின்னு அல்லாஹ் தான் சொல்லணும். நான் படைத்த விஷயம் என்று சொல்லி அல்லாஹ் தான் சொல்லும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா நாம் செஞ்சிருப்போம். எனவே இந்த அடிப்படையில உயிரோடு இருக்கக்கூடிய விஷயங்களை வரைகிறது தடுக்கப்பட்டிருக்கு என்பதையும் மார்க்கத்தில் சொல்றாங்க அப்படின்னா. அதே மாதிரி இரண்டாவது விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த காலத்துல நம்ம கிட்ட போட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. இது எப்படி பார்க்கணும், நம்ம போட்டோஸ் வீடியோஸ் இருக்கிறது, அதாவது இது குறைந்ததா இல்ல மோசமா அது சொல்லப்பட்டதோட குறைந்தது. இது அழிவு போட்டோஸ் இல்ல, அது சப்ஜெக்ட் செய்யறது அழிஞ்சு போட்டோம் அவன் தான் போட்டோஸ் வீடியோஸ் மோசமா இல்ல குறைவா எழுதக்கூடிய நோக்கம் முதல் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க என்ன அப்படின்னா, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே அது நடக்க போகுது. இப்போ நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை அந்த அடிப்படை என்ன பண்ணுவோம், இன்ஷால்லாஹ் எழுதவும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நிர்பந்தமான சூழ்நிலையில கலிமாக்கு எதிராக பேசலாம், பிரச்சனை இல்லை. குரான் நமக்கு அனுமதித்தது நிர்பந்தமான சூழ்நிலை. அப்ப அந்த அடிப்படை வாழ்வு நிர்பந்தத்தில்
பிரச்சனை இல்லை. ஆனா அதையும் தாண்டி போட்டோக்களுடைய சட்டங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹதீஸ் அடிப்படையில் நேரடியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோசமானது. ஏன் அல்லாஹ் சொல்றான் என்னுடைய படைப்பு போன்று யார் செய்றாங்க, என்னுடைய படைப்பு போன்று யார் செய்றாங்க. இதுக்கு முந்தைய காலத்துல ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பெயிண்ட் பண்றான் வரையறான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் வரையறான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருப்பானோ அதை விட கொஞ்சம் குறைவாதான் ஆசை கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். ஏன்னா மனிதன் கையில போட்டோன்றது அப்படியே ஒரு மனுஷன் வந்து அப்படியே ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படியே எதுவும் மாறாம அப்படியே போட்டோ வந்து. அப்போ ஹதீஸ் சொன்ன மாதிரி என்னுடைய படைப்பு போன்று யார் செய்றாங்களோ அவனை நான் தட்டி கொண்டு வருதில்ல. அப்போ 100% அப்படியே வந்தது. போட்டோகிராஃபர் பொறுத்தவரை இது ரொம்ப மோசமான சரிங்களா. இதெல்லாம் பார்க்கணும். 1995 அதாவது அல்பானி இப்படிப்பட்ட சவுதியா கூட மிக மூத்த மாறி அதாவது சவுதியோட ஃபுட்பால் கமிட்டி இப்படிப்பட்ட பெரிய பெரிய மார்க் அறிஞ்சிருக்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல. இந்த போட்டோக்கள் வீடியோக்கள் கேமராக்கள் இதெல்லாம் அப்பதான் வந்து இப்போ அந்த காலத்துல அப்ப என்ன பண்ணாங்க, இதெல்லாம் சுத்தமா அனுமதியை சொல்லக்கூடிய இடங்கள் போட்டோம். சாலிஹல் ஹுசைனி ரஹிமல்லா அவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, இந்த போட்டோக்கள் வீடியோக்கள் சம்பந்தமான சில விஷயத்துல சில ரோஷன் சில அதாவது தனிப்பட்ட முறையில எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சில அனுமதிகள் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதிகமான உணவாக்கள் இதை என்ன பண்ணாங்க, இந்த வெறுத்த நிலையில தான் இருந்தாங்க. எல்லாம் போக அது எல்லாமே போக நம்ம புரிஞ்சுக்கொள்ள நிர்வாகமான சூழ்நிலை போட்டோக்கள் எடுக்க கிடையாது. ஒரு விஷயங்கள் ஞாபகார்த்தம் அடிப்படையில் ஒரு விஷயம் ஞாபகார்த்தம் அடிப்படையில் வச்சுக்கலாம் அந்த இடமும் உலகம் பிரச்சனை சொல்லுவோம். ஆனா என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் டைம் பாஸ்க்காகவும் போட்டோ எடுக்கிறது இது மார்க்கத்துல சுத்தமா அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம், சுத்தமா அனுமதி இல்லாத ஒரு விஷயமா பார்க்கணும். அது மட்டும் இன்னைக்கு யாரும் உட்கார்ந்து அதாவது பேப்பர் பெயிண்ட் எடுத்து வரையிறது நீங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சித்திராவே போன் செய்யலாம். அப்ப அந்த ரீதியாக நம்ம இந்த தத்துவாசம் அணுக வேண்டியது. அதே மாதிரி நீங்க பார்க்கும்போது இந்த போட்டோ எடுக்காம வேண்டாமா, இது கூடுமா கூடாதா, இந்த சட்டங்கள் போக போட்டோக்கள் வீடியோஸ்கள் மூலியமாக கேமராக்கள் மூலியமாக இன்று பெறக்கூடிய அஹ்லாக் ரீதியான மோசமான குணாதிசயம் நிறைய எல்லாமே இருக்கு. வாய்ட்ட துருவுறாரு எல்லாமே இருக்கு. ஆனா அஹ்லாக் ரீதியா பார்த்தா நிறைய தவறான விஷயங்கள் இருக்கு. உதாரணமா பார்க்கணும், உமரா போறாங்க, உமரா போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க ஒரு ரீல்ஸ் இருக்காங்க, அங்க போட்டோ வச்சிருக்காங்க. வாழ்க்கையில் போன முதல் உமராவே போட்டோவோட சேர்த்து கீழே போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் நீர் பாதுகாக்கப்படுவது எந்த உத்தரவாதமும் ரசூலா கொடுக்கிறது. எந்த இடத்துல நீயத்தை லேசா சைத்தான் திருப்பி விட்டுட்டான். நீயத்துல ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் ஹஜ்ஜி ஜிஹாத் போன்ற பெரிய பெரிய அமல் மேற்கொள்ளணும். ஜிஹாத் ஒரு நபித்தோழர் அதாவது அப்துல்லா பின் ஜுதான் சொல்லக்கூடிய நபித்தோழர் நம்ம பார்த்தோம்னா போருக்கு போனார். ஆனா போருக்கு போக நீர் தவறாரு. தன்னுடைய கோத்திரம் ஃபேமஸ் ஆகும், தன்னுடைய கோத்திரத்தை எல்லாம் பேசணும் அப்படின்றதுக்காண்டி மிகவும் அதாவது சூப்பரா போர் செஞ்சிருந்தாரு. அந்த நீர் தவறா இருந்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்புல்லாஹு ஒரு மோசமான மௌத்தம் கொடுத்தான். அதே போன்று இது வந்து தவறான ஒரு செயல், அது ஏற்றுக்கொள்ளப்படாத ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை பார்க்கணும். அப்போ அமல் பெருசு இல்லை அல்லாஹ் பார்க்கணும், நீயத் இருக்கு அதுதான் அல்லாஹ் பார்க்கணும்னு பார்க்கலாம். அதே மாதிரி சரி இதுவும் இல்லை நம்முடைய அமல்களை வெளிப்படுத்துறதும் இல்லை அப்படி இல்லைனாலும் இனி இருக்கக்கூடிய மோசமான ஃபித்னாக்கள் அந்த ஸ்னாப் சாட் சொல்லக்கூடிய ஒரு ஆப் பார்க்குறோமா இல்ல. ஸ்னாப் சாட் குறிப்பாக வாலிபர் மத்தியில அதாவது ஸ்னாப் சாட் போன்ற ஆப்ல குறிப்பா என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ட்ரீக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்னாப் சாட்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் பொழுது இவன் ஒரு போட்டோ டெய்லி இருக்கும், அவன் ஒரு போட்டோ டெய்லி இருக்கும். 24 ஹவர்ஸ்ல போட்டோ அனுப்பிச்சிடும், இவன் அவன் போட்டோ அனுப்பிச்சுப்பான். ரெண்டு பேர் போட்டோ அனுப்புறாங்கன்னா ரெண்டு பேருக்கு மத்தியில ஸ்ட்ரீக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு ஒரு கவுண்டிங் என்ன பண்ணும், அது வளர்ந்துகிட்டே இருக்கும். யாருடைய கவுண்டிங் 100 இருக்கு 200 இருக்கு 300 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மத்தியில என்னது ஒரு போட்டியாகும். சரி இந்த கவுண்டிங் கார்டு என்ன பண்ணா டெய்லி எப்படியா போட்டோ அனுப்புறதுக்காண்டி டெய்லி என்ன பண்ணா ஒரு நாளைக்கு ஒரு போட்டோ எப்படியா போட்டோம், ஒரு நாளைக்கு ஒரு போட்டோ போட்டோம். இப்போ ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் போட்டோ போடணும் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஏதாவது விஷயத்த போட்டோ போடணும். இது பிழை, சாதாரணமா தேவையில்லாம போட்டது பிழை. இதுல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போறக்கூடிய சில முட்டாள்தனமான நபர் என்ன இருக்காங்கன்னா இதை போட்டோ போறதுக்காண்டி ஓட்டல் போகும், இந்த போட்டோ போறதுக்காண்டி ஓட்டல் போகும். இந்த போட்டோ போடுறதுக்காண்டி எவ்வளவு சீப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஓட்டல் போக மாட்டாங்க, ஜூஸ் கடைக்கு போக மாட்டாங்க. ஆனா சாப்பிடறோட தூரத்துல போட்டோ எடுத்து சாப்பிடறது போட்டோ எடுத்து என்ன பண்ணுவாங்க எடுத்து போடுவாங்க. அவங்க நிக்கிறதும் இல்லை ஆனா எடுத்து போறது. இப்படி அகலாக் ரீதியான நிறைய விதமான குற்றங்கள் இருக்கு நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்போ இது போன்ற விஷயங்கள் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ஸ்னாப்சாட்ல ஃபார்வர்ட் பண்ணும்போது நம்முடைய தொடர்புல இருக்கு எத்தனை விதமான ஏழைகள் இருப்பாங்க, எத்தனை விதமான பர்கர் சாப்பிடக்கூடிய ஆசைகள் இருப்பாங்க, அவங்களுடைய விஷயங்கள்ல இது தவறான எண்ணங்களா. அப்போ போட்டோ ரீதியான விஷயங்கள் வீடியோ ரீதியான விஷயங்கள் அனுமதிப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் இரண்டாவது இருந்தாலும் சரி, முதலாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இது மூலியமாக வரக்கூடிய விளைவுகள் நன்மை சிறதாக இருந்தாலும் இது மூலியமாக வரக்கூடிய பாவங்கள் இது மூலியமாக வரக்கூடிய அகலாக் ரீதியான குற்றங்கள்
நிறைய இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்ப முடிந்த அளவுக்கு என்ன பண்றோம், நம்மளோட அவசர தேவைகளை தாண்டி வேற ஒரு விஷயம் போட்டோ எடுத்தோம்னா முடிந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் அது தூரமா இருக்க முடியும் அவ்வளவு தூரமா ஆச்சு. சரிங்களா? நம்பர் எடுத்துக்கீங்களா? நம்பர் எழுதியாச்சா? அடுத்த தலைப்பு பாருங்க. அல்லாஹ் மற்றும் அவன் நபியின் உடன்படிக்கை பற்றி விவரம். உடன்படிக்கை உடன்படிக்கைனா என்ன? அக்ரிமெண்ட். எப்படி கொஞ்சம் செயல் வடிவத்தில் சொன்னா நல்லா இருக்கும். 2 மனிதர் இருக்காங்க, இல்லை 2 டீம் இருக்கு, அது மத்தியில் அக்ரிமெண்ட் அல்லது உடன்படிக்கை எப்படி ஆகுது? இதோட பெயரால உடன்படிக்கை போடுறோம், இந்தந்த விஷயங்களை நம்ம செய்வோம் அல்லது இந்தந்த விஷயங்கள் நமக்கு மத்தியில் செஞ்சு கொள்ள மாட்டோம் அப்படின்ற விஷயம் 2 பேர் ஒரு பேரால் இணைவாங்க. 2 பேர் ஒரு பேரால் இணைவாங்க. இப்போ அதாவது ஒரு நாட்டு உள்ள சண்டை போறாங்க, நம்முடைய நாட்டுக்காண்டி உடன்படிக்கை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டுக்காண்டி உடன்படிக்கை போட்டு இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேர் சேர்றது ஒரு மிக முக்கியமான விஷயத்துல இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்காவுடைய காஃபிர்களும் ஹுதைபியால உடன்படிக்கை போடும்போது அல்லாஹ்வுடைய பேரால் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்களும் ஏத்துப்பாங்க, ஆனா அல்லாஹ் தவறான விதத்தை ஏத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் என்ன பண்றோம், அல்லாஹ்வுடைய விஷயத்தால ஏத்துட்டு உடன்படிக்கை போடுறோம். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை சம்பந்தமான ஒரு விஷயத்தை பத்தி மார்க்கம் சொல்லுது, வௌஃபு பி அஹ்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு அல்லது அல்லாஹ்வுடைய பேரால் செய்யக்கூடிய உடன்படிக்கைகளை முழுமைப்படுத்துங்கள். இதாகத்தும், நீங்கள் அதை செய்யும் பொழுது வலா தன்குதுல் ஐமான், உங்களுடைய உடன்படிக்கைகள் உங்களுடைய சத்தியங்களை முறிக்க வேண்டாம். பாத தௌகீதிஹா வகத் ஜஅல்துமுல்லாஹு அலைக்கும் கஃபீலா, அதாவது நீங்கள் உடன்படிக்கை போடுகிறீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பாளரா வச்சு போடுறீங்க. இப்ப அல்லாஹ் பொறுப்பாளரா வச்சு போடுறீங்கன்னா அதை நீங்க உடைக்க வேண்டாம். இன்னல்லாஹ் யஅலமு மா தஃஅலூன், நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பெயரால் போட்ட உடன்படிக்கை நீங்க முறிக்க வேண்டாம். ஏன் முறிக்க வேண்டாம்? வகத் ஜஅல்துமுல்லாஹு அலைக்கும் கஃபீலா, அல்லாஹ் நீங்க கஃபீல், ஒரு பொறுப்பாளரா ஆக்கிட்டீங்க. சும்மா பேசினா பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கொண்டு வந்தீங்கன்னா இப்ப அல்லாஹ் நீங்க கொண்டு வந்து அல்லாஹ் பொறுப்பாளர் ஆக்கிட்டீங்க. அப்ப போடப்படுகிற அக்ரிமெண்ட் சின்னதா இருந்தாலும் மகிமையான, எனவே அதை நீங்க உடைக்க வேண்டாம் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது பாருங்க, சம்பந்தமான ஒரு ஹதீஸ் வருது சஹீஹ் முஸ்லிம்ல 1731. இது கொஞ்சம் பெரிய ஹதீஸ், அதாவது கொண்டு வரலாம். 1731 ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை சம்பந்தமான விஷயம். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு போருக்கு ரசூல்லா வந்துட்டு ஒரு, அதாவது அந்த போர் தளபதியும் அந்த போர் கூட்டத்தை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி மதீனாவுடைய எல்லையில வச்சு ரசூலா ஒரு நசியத் பண்ணுவாங்க, ஒரு உபதேசம் பண்ணுவாங்க. அது என்ன உபதேசம்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க போருக்கு போறீங்க, எல்லா இடங்களும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளணும். எந்த இடங்கள்லையும் நம்ம போடக்கூடிய, அதாவது இஸ்லாமிய ஷரியத்தை எந்த இடத்திலும் மீறி விடக்கூடாது. இன்னும் குழந்தைங்களை கொல்லக்கூடாது, பெண்களை தொடக்கூடாது, இன்னும் அங்க இருக்கக்கூடிய தாவரங்களை என்ன பண்ணுங்க வெட்டக்கூடாது, அவங்களோட வீடுகளை நாசமாக கூடாது. இன்னும் சுப்ஹானல்லாஹ், சில ஹதீஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உலமாக்களையும் எதுவும் செய்யக்கூடாது சொல்லியிருப்பாங்க. அவருடைய உலமாக்கள் வழி தவறதே அவங்களுடைய உலமாக்கள் மூலியமா, அவங்களும் எதுவும் செய்யக்கூடாது. ஏன்? அவங்களும் கல்விக்காண்டி வெளியேறி இருப்பாங்களே, அப்படிப்பட்ட நபர்களும் என்ன பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. மூத்த வயது உள்ளவர்கள் அவங்களும் எதுவும் பண்ணக்கூடாது, பிராணிகள் எதுவும் செய்யக்கூடாது போர்ல இருக்கிறத தவிர, இப்படின்னு சொல்லி ரசூலா என்ன பண்ணுவாங்க, ஒரு நீண்ட பட்டியல் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது ரசூலா அடுத்து சொல்லுவாங்க, அதாவது உங்கள்கிட்ட 3 விஷயத்தை நான் வசதி செய்கிறேன்னு சொல்லிட்டு 3 விஷயம் சொல்லுவாங்க. அது என்னது? போருக்கு போறதுக்கு முதல்ல அவங்ககிட்ட களிமா சொல்லணும். முதல்ல களிமா சொல்லணும். களிமா சொல்லி அவங்க களிமாவை ஏத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா அவங்கள என்ன பண்ணலாம், மதீனா கூட்டு வந்து அவங்களும் முஹாஜிர்களா நீங்க அழைத்து வாருங்க. ஒருவேளை களிமா மறுத்துறாங்க, இரண்டாவதா என்ன நடக்கும்? இப்ப களிமாவை ஒருத்தர் மறுத்துறாங்க, அடுத்து என்ன நடக்கும்? அடிக்கிற சண்டை, போர். உடனே போர் இல்லை, அசன்ட் ஜிசியா. ஜிசியானா இஸ்லாமிக் வரின்னு அர்த்தம், டாக்ஸ். ஓகேவா? போருக்கு மறுத்துறானா இஸ்லாமிக் கண்ட்ரி அண்டர்ல வருவாங்க, இஸ்லாமிக் ஆட்சி அடியில வருவாங்க. ஆனா அவங்க வந்துட்டு டாக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும், செலுத்திட்டு வரி கொடுத்து அவங்க என்ன பண்ணும், இஸ்லாமிய ஆட்சி இருக்கணும். அந்த வரிக்கு பதிலாக, அது சொற்பமான வரி தான், அது சும்மா பேருக்கு தான், ஆனா அதுக்குள்ள இஸ்லாமிய ஆட்சி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தரும். இது இரண்டாவது. ஒருவேளை நாங்கள் களிமாவை படிக்க மாட்டோம்,
இல்ல ஒரு காஃபிரா இருந்து ஜிஸியாவும் நாங்க கொடுக்க மாட்டோம். இது சொல்ல மூணாவது அல்லாஹ்வுடைய பேர்ல போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்லுவாங்க. இது பொதுவா ரசூலா எல்லா போர் படைக்கும் சொல்லக்கூடிய ஒரு நசியத் உபதேசம் ரசூலா படம். இதை சொல்லிட்டு ரசூலா கடைசி வசியத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு இடத்துல போறீங்க, அந்த இடத்துல போயிட்டு எதிரிகள் நீங்க சூழ்ந்துறீங்க. ஹிசானுன் சூழ்ந்துடுறது. நீங்க ஒரு இடத்துல எதிரிகளை சூழ்ந்துறீங்க. சூழ்ந்த பிறகு உங்களிடத்த பாதுகாப்பு காண்டி அவர்கள் உங்களிடத்த என்ன பண்ணா உடன்படிக்கை போடுறாங்க. அவர்கள் உங்களிடத்த உடன்படிக்கை போடுறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால உடன்படிக்கை செய்ய வேண்டாம். ரசூலா செய்யுங்கன்னு சொல்ல, ரசூலா செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க. மாறாக உங்களுடைய ஒரு தோழர்கள், மதிப்புமிக்க தோழர்கள் யாரா இருப்பாங்களே, உங்களுடைய தோழர்கள்ல ஒரு தோழருடைய பெயரால என்ன பண்ணுங்க, நீங்க உடன்படிக்கை போட்டுக் கொள்ளுங்கள். ஏன் ரசூலா விளக்க சொன்னாங்க? ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பெயரால செய்யப்பட்ட உடன்படிக்கை இருக்குல்ல, இது உடைச்சாலும் பிரச்சனை இல்லை, இது உடைச்சாலும் பிரச்சனை இல்லை. அவங்க உடைச்சாலும் அல்லது நீங்க உடைச்சாலும் அவ்வளவு பெரிய குற்றம் இல்லை. எதுக்கு கம்பேர் செய்யும் பொழுது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரோட பெயரால் உடன்படிக்கை செஞ்சு அதை மீறுறது இது ரொம்ப மோசமான ரசூலா சொல்லுவாங்க. மோசமானது ரசூலா சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்கள அனுப்பி வைப்பாங்கன்றத பார்க்கணும். இதெல்லாம் நிறைய படிப்பினைகள் இருக்கு. ஏன்னா அப்படின்னு சொன்னா, முதலாவது எப்பவுமே யார் பேர்ல உடன்படிக்கப்பட்டாலும் அதை மீறக்கூடாது. அதை மீறக்கூடாது. அவசர சூழ்நிலைகளை தவிர சாதாரண மீறது குற்றம். அது இதுவே நமக்கு தெரியுது, போடக்கூடிய உடன்படிக்கை உண்டு, அவன் மீறது வாய்ப்பு இருக்கு. காஃபிரை நம்ப முடியாது, ஒரு விஷயத்தை காஃபிரெல்லாம் நம்ப முடியாது, அவன் மீறது வாய்ப்பு இருக்கு. அவசர சூழ்நிலையில நம்மளே வந்துட்டு உடன்படிக்கை முடிச்சு இஸ்லாமை பாதுகாக்கக்கூடிய சில சூழ்நிலை ஏற்படும்ன்ற ஒரு அபாயம் இருக்கு. இப்படிப்பட்ட அபாயங்கள் இருக்கும் பொழுது எந்த உடன்படிக்கை போடக்கூடாது? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் உடன்படிக்கை போட்டு நம்ம அமைதியா வாழலாம், இது போடக்கூடாது. எப்ப? இது போர்ல ரசூலா சொன்னாங்க. போர்ல ரசூலா சொன்னாங்க. அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய பெயரால் உடன்படிக்கை போடாதுங்க. ஆனா நீங்க போடுறாந்தா ஒரு உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல சகோதரருடைய பெயரால உடன்படிக்கை போட்டு வாங்க. ஏனென்றால் திடீர்னு முறியக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரசூலா சொன்னாங்க. போர் போன்ற இக்கட்டான சூழ்நிலையும் கடினத்திலும் கடினமான சூழ்நிலையும் ஷரியத் என்ன பண்ணாது, ஷரியத்துல எந்த ஒரு விட்டு கொடுத்தெல்லாம் இருக்காது. தொழுகை சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு முக்கியமான விஷயம். இப்போ போருக்கு போயிட்டா தொழுகை சரி வந்து தொழுகலாம், ஒரு வாரத்தோட தொழுகை ஒன்றா தொழலாமா? கிடையாது. போரோட சூழ்நிலையும் தொழக்கூடிய வழிமுறை அல்லாஹ் சூரா நிசால சொல்லி கொடுக்காங்க. நமக்கு எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இருக்கு. போரோட சூழ்நிலையும் தொழக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கு. இப்படி ஷரியத் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஷரியத்தோட சட்டங்கள் இருக்கும். போர் போன்ற கடினமான சூழ்நிலை வந்தாலும் அமல் செய்யறது அமல் செய்யும். அதே மாதிரிதான் ஷரியத் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், நீங்க போடக்கூடிய வாக்குகள், போடக்கூடிய ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், அக்ரிமெண்ட், இதுவும் மீறவே கூடாது. மீறி விடுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்பட்டது அப்படின்னா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் பெயர்ல செய்யாதீங்க. நீங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல நபர், உங்களுக்கு மத்தியில் ஒரு சிறந்த தோழருடைய பெயரால செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லுது. இப்ப தெரியக்கூடிய விஷயங்கள், இன்னொரு நபருடைய பெயரால உடன்படிக்கை செய்யலாம், அனுமதிக்கப்பட்ட விஷயம். அதே போன்று நம்மளால முடிந்த அளவுக்கு என்ன பண்ணும், ரொம்ப பேணுதலாக இந்த அதாவது ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயத்த பேணுதலா இருக்கும். இன்னைக்கு யாரும் வந்துட்டு அதாவது ரசூலா காலத்துல நடந்த உடன்படிக்கையில யாரும் போடுறது இல்லை. ஆனா பிசினஸ் ரீதியான அக்ரிமெண்ட் சில விஷயம் இருக்கும். இப்ப 2 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேர் மத்தியில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற சம்பந்தமான விஷயங்கள் பேசுவாங்க. பேசிட்டு நம்முடைய பிசினஸ், நம்மளுடைய வியாபாரங்கள் இப்படிதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ரூல்ஸ் நீங்களும் மீற வேண்டாம், நானும் மீற வேண்டாம், அவங்க பேசிக்கிறாங்களே, இது பேசுறது தான் அக்ரிமெண்ட். இது பேசுறது அக்ரிமெண்ட். அக்ரிமெண்டா உட்கார்றோன்ற நீயத்து எதுவுமே இல்லாம உட்கார்ந்தாலும் இவங்க பேசி கொள்றதுக்குல இதுதான் அக்ரிமெண்ட், இதுதான் அல் வஹத், இதுதான் உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லு. சரிங்களா? நம்மளோட உடன்படிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முடிந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறதுக்காண்டி அல்லாஹ்வுடைய பேர்ல பயன்படுறதா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒருவேளை முறிந்து விடுவோம் அல்லது அவன் முறிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதை என்ன பண்ணலாம், நமக்காண்டி உனக்காண்டி இதை வந்துட்டு ஒழுங்கா நேர்மையா இருக்கலாம் அப்படின்றத மனிதரோட பெயரால செயல்படுத்திட்டு போகணுன்றதும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருது. அப்போ இந்த ஹதீஸ், இந்த ஆயத்தும் இந்த ஹதீஸும் ஒரே ஒரு மெயினான செய்தியை மையப்படுத்துது. அது என்னது? மிக மெயினான ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸா சொல்லுது. உடன்படிக்கை மீறினா பிறப்பான். பார்க்கலாம், அதுலதான் இருக்கு ஒரு சின்ன கருத்து. வாக்கு கொடுத்து அதுக்கு மேல், அதாவது ஒகது ஜால்துமுல்லாஹு அலைக்கும் கஃபீலா, நீங்கள் அல்லாஹ்வை கஃபீல் ஒரு பொறுப்பாளராக ஆக்கி இருக்கிறீர்கள் ஆயத் சொல்லுது. அப்ப நாம் அல்லாஹுடைய பெயரோடைய மதிக்கணும்னு சொல்லு. அல்லாஹ்ன்ற பெயரோட மதிக்க. இன்னைக்கு தன்னுடைய சுயலாபத்திற்காக அல்லது தன்னை காட்டுறதுக்காண்டியோ அல்லது வியாபாரத்துக்காண்டியோ அல்லது தன்னுடைய சுய லாபத்திற்காண்டியோ அல்லாஹ்வுடைய பெயரை ஈஸியா பயன்படுத்தி இருக்காங்க. அல்லாஹ்வுடைய பெயரால மார்க்கத்தை விற்கக்கூடிய நபர்களும் மார்க்கத்துக்குரிய உலமாக்களும் பார்க்கணுமா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய பெயருக்கு இன்றைய காலத்துல ஃபித்னாக்கள் நிறைந்த இவ்வளவு பெரிய மோசமான காலத்துல இந்த அல்லாஹ் அப்படின்ற வார்த்தைக்கு மதிப்பே இல்லாம இருக்கு.
அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அல்லாஹ்ன்ற பேரை மதிக்க கத்துக்கணும், அல்லாஹ்ன்ற பேரை மதிக்கணும். எந்த அளவுக்கு இதுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தால் ஒரு விஷயம் முறிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வோட பேரை தயவு செஞ்சு பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி முறிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய பாவமாயிரும். ஏன் நம்ம சாதாரண பேசினா நம்ம வாண்டலா அல்லாஹ் அப்படின்னு கொண்டு வந்துடும், கொண்டு வந்து முறிச்சிடும் அப்படின்னா மிகப்பெரிய பாவமாயிரும் அப்படின்றது பார்க்கணும். இது ஷிர்க்கை எடுத்துட்டு போகாது, ஆனா பாவங்களும் மிகப்பெரிய குற்றமாயிரும். சரிங்களா? அப்ப ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கும் நமக்கும் உடனான இந்த அதாவது உரிமைகள் சார்ந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய பெயரை மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும்ன்றத இந்த ஹதீஸும் இந்த ஆயத்தை நமக்கு என்ன பண்ணுது, சொல்லிக் கொடுக்குது. சரிங்களா? இதுதான் நமக்கு ஷரியத் இன்னொரு முறையில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய பெயரால வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவுஃப், முழுமைப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி முழுமைப்படுத்தல, அல்லாஹ்வுடைய பெயரால் நான் உனக்கு செய்யறேன்ப்பா, நீ பயப்படாத, இன்ஷா அல்லாஹ் நான் செய்யறேன். வார்த்தையில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்துட்டாரு. இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்தா அல்லாஹ் கொண்டு வந்தா அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாரு. இப்போ கொண்டு வந்த பிறகு செய்யலை. அப்போ இதை ரசூலா எப்படி சித்தரிக்கிறாங்க? இது ஆஹத கதர, அதாவது வாக்கு கொடுத்து வாக்கு மீறுபவன் முனாஃபிக்னு சொல்ற ரசூலா வச்சிருப்பான். வாக்கு கொடுத்து வாக்கை மீறி இருப்பவன், நான் செய்யறேன்னு சொல்லியிருப்பான், அல்லாஹ் வேற கொண்டு வந்துட்டான், இப்படி மீறவன் கதர, இவன் யார் முனாஃபிக்னு சொல்ற ரசூலா இஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் மிக பேணுதலா இருக்கும். இல்லையா சார்? அடுத்த தலைப்பு, அல்லாஹ் மீது சத்தியம் செய்வதை பற்றிய விவரம். இதுக்கு முன்னாடி சத்தியத்துல என்ன படிச்சோம்? நம்ம சத்தியம் சம்பந்தமான விஷயத்தை இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? ஒரே ஒரு இடத்துல கடந்திருக்கும். அல்லாஹ் பேரால சத்தியம் செய்யுங்க, வேற யாரும் பேரால சத்தியம் செய்ய வேண்டாம். சரி, இப்போ அது சம்பந்தமான சத்தியம் சம்பந்தம் இன்னும் சில விளக்கங்கள். அல்லாஹ் சொல்றான், வஹ்ஃபது ஐமானக்கும், வஹ்ஃபது ஐமானக்கும், மாயிதால 89, உங்களுடைய சத்தியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சத்தியங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப சத்தியத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, சத்தியம்னா என்னது? அல்லாஹ்வுடைய பேரால் நம்ம ஒரு விஷயம் சொல்லி, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நான் கண்டிப்பா ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது செய்யணும். அது மீறிட்டா சத்தியம் மீறிட்டாருன்னு அர்த்தம். அல்லது ஒரு விஷயம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய பேரை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அது மீறிட்டா அது சத்தியத்தை உடைச்ச மாதிரி அர்த்தம். இப்ப சத்தியத்தை ஒரு மனிதர் உடைக்கார், அவர் அல்லாஹ்வுடைய பேரால சத்தியம் செய்யறாரு, அல்லாஹ் பேரால சத்தியம் செய்யறாரு. இப்ப சத்தியம் செஞ்ச பிறகு அது ஒரு மனிதர் உடைச்சிடுறாரு. இப்ப அதோடைய கஃபாரா, பரிகாரம் என்ன? அது மூணு கஃபாரா, 3 பரிகாரம் இருக்கு. ஏழைகளுக்கு உணவு, யார் சொன்னது? எங்க சவுண்ட் வரல? ஏழைகளுக்கு உணவு. எத்தனை ஏழைகளுக்கு? இது அஷரத்த மசாக்கின், 10 ஏழைகள், 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். இப்போ உணவளிக்க நம்ம எது சாப்பிட்றோமோ அதுதான், ஒரு வேளை உணவு போதும். சரிங்களா? இப்போ நாம எது சாப்பிட்றோமோ அது கொடுப்போம். அல்லது உணவு கொடுக்க முடியல, அவு கிஸ்வத்துகும், அல்லது ஃபர்ஸ்ட்லேயே 2 வரும், ஒன்று உணவு கொடுப்போம், அல்லது உடை, நம்ம எது கொடுத்துருமோ அது ஒரு ட்ரெஸ்ஸு 10 பேருக்கு வாங்கி கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரே ஆளுக்கு 10 ட்ரெஸ்ஸும் ஒரு ஆளுக்கு 10 வேலை உணவு கிடையாது, 10 பேருக்கு தனியாக. சரிங்களா? அப்படின்னா இரண்டாவது தஹ்ரீரு ரகபா, ஒரு அடிமை விடுதலை செய்யணும். இது இல்லை இந்த காலத்துல இல்லை. சரிங்களா? ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும். மூணாவது என்னன்னா சலாசு ஐயாம், ஃபசியாமு சலாசத்து ஐயாம், 3 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும். இது ஒரு சத்தியத்தை முறிச்சிட்டோம், அல்லாஹ்வோட பேரை செய்யறோம், அல்லாஹ் செஞ்சுட்டு அதை ஒரு சத்தியம் மீறிட்டோம் அப்படின்னு சொன்னா இது அதோட பரிகாரமா இருக்கும். இப்ப பரிகாரம் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்ட்ட மாட்டிப்போம். சரிங்களா? இப்போ கடைசி அபுதாவுல பாருங்க, 4901 ஹதீஸ். அதாவது இந்த தலைப்பில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுதாம், அல்லாஹ் பேரால செய்யக்கூடிய சத்தியங்களை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தவறா பயன்படுத்தக்கூடாது. இப்ப தவறா பயன்படுத்தக்கூடாது, தவறா பயன்படுத்தக்கூடிய விதங்கள் எப்படி இருக்கு அதை காமிக்கப்படுது. இப்ப தவறா பயன்படுத்துற விதங்கள் என்ன அப்படின்னா, அபுதாவுல பதிவாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அன்ன ரஜுலன் கால், ஒரு நபர் சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, லா யக்ஃபிருல்லாஹு லி ஃபுலான், இவன் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், இவன் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னா அல்லாஹ் மேல சத்தியம் சொல்லிட்டாரு. வ இன்னல்லாஹு தஆலா கால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதத்துல மறுமை நாள் அல்லாஹ் சொல்லுவான், மந்தல்லதி தஅல்ல அலைய அல்லா அக்ஃபிரு லி ஃபுலான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொன்ன நபர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், உனக்கு யார் சொன்னா நான் அவனை மன்னிக்க மாட்டேன், உனக்கு யார் சொன்னா நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னு யார் சொன்னான், நீ வேற ஃபைன்னி கத் கஃபர்து லி ஃபுலான், நீ வேற சத்தியம் செஞ்சு சொல்ற, ஃபைன்னி கஃபர்து லி ஃபுலான், நீ யார் நான் மன்னிக்க மாட்டேன்னு நீ சொன்னியோ அவனை நான் என்ன பண்றேன், மன்னிக்கிறேன், அவனை என்ன பண்றேன்
நான் மன்னிக்கிறேன், அமலக் அவனை நான் மன்னிச்சிடறேன், உன்னுடைய அமல்களை நான் அழிச்சிடுறேன், நீ நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அனுப்பிச்சிடும். அபூ ஹுரைரா அவங்க இன்னொரு செய்தியில சொல்லியிருப்பாங்க, இந்த சத்தியம் என்று சொன்னார்ல, அல்லாஹ் சத்தியமா அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்டா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார்ல. இவர் யாருன்னா பனி இஸ்ராயீல் சேர்ந்த மிகவும் அதிகமாக இபாதத் செய்யும் நபர், ரொம்ப நல்ல நபர், ரொம்ப நல்ல நபர். ஒரு தீய நபருடைய ஒரு சலசலப்பு வந்தது. அப்படி வந்த பொழுது கோபத்துல என்ன திட்டீர் அப்படின்னா, அல்லாஹ் சத்தியமா அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடு, அல்லாஹ் மேல சத்தியமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. மஜ்லிஸ் கலைஞ்சது. மறுமை நாள் வரும்போது இவர் யாரை பார்த்து சொன்னாரோ அவர் அல்லாஹ் மன்னிப்பான், என் மேல சத்தியம் என்று சொல்றேன், நான் மன்னிக்க மாட்டேன், ஆனா மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை அல்லாஹ் நரகத்தை போட்டுறான். யார் இவர் ஏசினாலும் அவர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான், அவளை மன்னிச்சு சொர்க்கத்தை அனுப்பிச்சிருவான்ற செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ சத்தியத்தை தவறா பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னது, சத்தியம் செய்யறாங்க அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு முரணா, அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு முரணா இருக்கு. இப்ப பாருங்க, நமக்கு முன்னாடி ரசூலா காலத்தை வாழ்ந்த மோசத்திலே மிக மோசமான ஒரு காஃபிர் இருக்கான், மோசத்திலே மிக மோசமான ஒரு காஃபிர் இருக்கான், அபூஜஹல் வச்சுக்கோங்க. அபூஜஹல் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி இப்ப நிற்கும் பொழுது அல்லாஹ் சத்தியமா அல்லாஹ் ஒன்று மன்னிக்க மாட்டான். அபூஜஹல் பார்த்து சொல்ல இயலுமா? இயலாது, கூடாது. அப்படி ஏன் கூடாது? ஷிர்க்ல மௌத்தானாதான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், ஷிர்க்ல மௌத்தானா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவன் மௌத்தாவல, அவன் உயிரோட இருக்கான், எப்ப வேண்டாலும் அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்து திருப்புவான். சரிங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி அவன் முந்திக் கொண்டு அவனுடைய எதிர்காலம் முழுசா நம்ம படிச்ச மாதிரி, இந்த மறுமை சார்ந்த எல்லா சேர்ந்து நம்ம இருக்கிற மாதிரி அல்லாஹ் ஒன்றை மன்னிக்க மாட்டான் சத்தியம் என்று சொல்லிட்டோம் அப்படின்னா இது ஷரியத்துக்கு முரணான விஷயம். அப்போ சத்தியத்தை ஷரியத்துக்கு முரணா பயன்படுத்துறதும் அல்லது விதிக்கு ஆப்போசிட்டா பயன்படுத்துறது இது கூடாத ஒரு விஷயம் அப்படின்றது பார்க்கிறோம். சரிங்களா? இது சத்தியத்தை தவறா பயன்படுத்தக்கூடிய ஒரு விதம். இப்படி ஒருத்தர் சொல்லிட்டார் இந்த காலத்துல, இப்படி ஒருத்தர் கோபத்துல என்ன ஆகும் சொல்ல, ரொம்ப கோபத்திலும் ரொம்ப சந்தோஷத்திலும் மனிதன் தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துரும். இப்போ ரொம்ப கோபத்துல இருந்து இப்படி பேசுறாரு ஒருத்தர், அப்ப என்ன பண்ணணும்? அடுத்து கஃபார். என்னது? அந்த சத்தியத்தை உடைச்சிடும், கஃபாரா பண்ணு. இந்த சத்தியத்தை உடைச்சி, அதாவது தவறான சத்தியம் செஞ்சாச்சு, அது பதிலா சத்தியத்தை உடைச்சு கஃபாரா செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு இருக்கு. அது யாருக்கா தெரியுமா? ரசூலா காலத்துல நடந்தது. அதாவது சத்தியத்தை இதுக்கு உடைச்சிருங்க, இந்த நீங்க செஞ்ச சத்தியம் தவறு, இதை உடைங்க, இதை உடைச்சிட்டு இது பதில் பரிகாரம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்பவம் வரும், ரொம்ப அழகான சம்பவம். சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. அவங்க சத்தியம் செய்ய மாட்டாங்க, சத்தியம் நார்மலா சொல்லுவாங்க நாங்க செய்யணும். இது என்ன சம்பவம்னா, அதேதான் சூரா 100ல வரும். அஹ்சன்த், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதேதான் அஹ்சன்த். ரசூலுல்லாஹ் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி அவதூறு செலுத்தப்படும். யூதர்களும் முனாஃபிகளும் அவதூறு செலுத்துவாங்க அவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்ட்டு. ஆனால் இதுல 3 ஈமான் கொண்டவங்க என்ன பண்ணாங்க, மாட்டிப்பாங்க. 3 ஈமான் கொண்டவங்க. சரிங்களா? அதுல ஒரு சஹாபியா பெண்மணி, 2 ஆண்கள். அதுல மிஸ்தாக் பின் அசாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த மிஸ்தாக் பின் அசாசா ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா அபூபக்கர் சித்திக்குடைய சொந்தம். அபூபக்கர் சித்திக் கொஞ்சம் பைசா இருக்கிறவர். அப்ப என்ன பண்ணார், இவர் தான் மாசம் மாசம் ரேஷன் பொருள் செலவு காசு எல்லாம் கொடுப்பாரு. ஏன்னா ஹிஜ்ரத் பின்னாடி யார்கிட்டயும் எதுவும் இல்லைல்ல. இப்படி கொடுக்கும்பொழுது அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய மகள் மீது தான் அவதூறு செலுத்தப்பட்டது. இப்ப என்னுடைய பொண்ணே நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, அவதூறு செலுத்தி, யோதரும் புனாஃபின்னு சொன்னா வேற, நீங்க ஈமான் கொண்டு நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னு கோபத்துல அபூபக்கர் சித்திக் என்ன பண்ணாரு, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு இவனுக்கா இனிமே உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாசம் மாசம் உதவி செய்யறாரு, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சட்டம் இல்லை இதை பத்தி, இதுக்கு பின்னாடி அல்லாஹ் சட்டத்தை இறக்கிட்டான். என்னது, உங்களில் இருக்கக்கூடிய சிறந்த நபர்கள் ஏழைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் அனாதைகளுக்கும் உதவ மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சூரா 100ல அல்லாஹ் அனுப்பினா. இந்த 3வது ஐனுக்கு பின்னாடி படிச்சா நமக்கு தெரியும், அல்லாஹ் 100ல இது தெளிவா அப்படியே சொல்லிடுவான். இது அபூபக்கர் சித்திக் மேல இறக்கப்பட்டது. அதாவது அவங்க ரீதியான விஷயம் சொல்லப்பட்ட பிறகு அபூபக்கர் சித்திக் என்ன பண்றாரு, இந்த மாதிரி உதவி செய்யக்கூடாது அப்படின்னு காண்டி சத்தியம் செய்யக்கூடாது என்பதற்காக அந்த சத்தியத்துடைய கஃபாரா முதல்ல கொடுக்குறாங்க, சத்தியத்துடைய பரிகாரம் முதல் கொடுக்குறாங்க. அதுக்கு கூட மாசம் மாசம் என்ன பண்றாங்க, அவங்க ரேஷன் பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நன்மையை தடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது விதிக்கு முரணான விஷயங்கள், ஷரியத்துக்கு எதிரான விஷயங்கள் மீது சத்தியம் செய்வது கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். அதே தலைப்புல சத்தியத்துக்கு முரணான விஷயம், அதாவது சத்தியத்தை எப்படி தவறா பயன்படுத்த, அல்லாஹ்வுடைய பேர் சத்தியம் சரியா எப்படி தவறா பயன்படுத்தப்படுது. சலாசத்துல் 3 நபர் இப்படி இருக்காங்க. லா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமஹ் வலா யுஸக்கிஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். 3 நபர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள்ல பார்க்கவே மாட்டான், அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது, அல்லாஹ் அவங்கள பரிசுத்தப்படுத்த வேண்டாம். இப்படி நிறைய ஹதீஸ்கள், அதாவது காலத்துக்கும் சூழ்நிலையத்துமா ரசூலுல்லாஹ் தனித்தனியே சொல்லியிருப்பாங்க.
இப்படி 3 நபர்கள் ரசூலா என்னும் பொழுது அதுல ஒரு நபர் ரசூலா சொல்றாங்க, ஒரு நபர் இருக்காரு, அவர் யார் அப்படின்னா ஜால் அல்லாஹ் பிதாஅத்துஹும். அந்த நபர் யாருன்னா அல்லாஹ் வந்துட்டு வியாபார பொருளா ஆக்கியிருப்பார். அந்த நபர் அல்லாஹ் ரபுல்லான்னு வியாபார பொருளா ஆக்கியிருப்பாங்க. யார் சொல்ற செய்தி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபர் அல்லாஹ்வை வியாபார பொருளா ஆக்கியிருப்பாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் எப்படி வியாபார பொருளா ஆக்குறது? லா யஸ்ரி இல்லா பியமீனி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் விற்கிறதெல்லாம் அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு தான் விற்பான். வலா யபியு இல்லா பியமீனி. அவன் வாங்குறாங்க அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு தான் வாங்கியிருப்பான். எங்கேயா கஸ்டமருக்கு விற்கிறான், அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு விற்கிறான். அல்லது அவன் ஹோல்சேல போய் எடுக்கிறான், அந்த இடத்துல அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு என்ன பண்றான், கம்மி பண்ணி வாங்குறான். இப்படி அவனுடைய வியாபாரம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பேரால் சத்தியம் செய்யறது இது சம்பந்தமா தான் இருக்கு. எனவே இவன் அல்லாஹ்வை வியாபார பொருளா ஆக்கிட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாங்குறோம் அல்லது விற்கிறோம், இந்த சத்தியம் செய்யற ஹராமா? ஹராம் கிடையாது. தேவைப்பட்டா செய்யலாம். ஒரு மனிதன் எல்லா இடங்களும் அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு கொண்டே இருக்கான் வியாபாரத்துல, அல்லது அல்லாஹ்வோட பேரால ஏதாவது ஒரு இடத்துல பொய் சத்தியம் பண்ணிடுறான். அல்லாஹ் பெயர் பயன்படுத்தான், ஆனா பொய் சத்தியம் பண்றான். இந்த 2 நபர்கள் இருக்காங்களே, இந்த 2 விதமான நபர்கள் தான் ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி ஜால் அல்லாஹ் பிதாஅத்துஹு, அல்லாஹ்வை வியாபார பொருள் ஆக்கிட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படிப்பட்ட நபர் மறுமையில அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அப்போ தேவைப்பட்டா பண்ணலாம். எத்தனை ஹதீஸ் எப்படி இருக்கு, சஹாபாக்கள் பண்ணியிருக்காங்க. தேவைப்படக்கூடிய இடங்கள்ல பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எதிர்கொள்ள நபர் கேட்கிறார், குவாலிட்டியான ப்ராடக்டா தெரியலையே பாய் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கேட்கிறார். இப்போ உத்தரவாதத்துக்கு எவ்வளவு சொன்னாலும் அவருக்கு நம்பிக்கை வர்றாரு. இப்போ தெரியுது நான் முஸ்லிம்னு தெரியுது. இப்போ அல்லாஹ்வுடைய பேரால் சொன்னா உத்தரவாதம் வரும்னு அவருக்கு புரியுது. அல்லாஹ்வுடைய பேரால் அவசரத்தை என்ன பண்ணலாம், அது வழக்கம் கிடையாது. தேவைப்படக்கூடிய இடங்கள் பண்ணலாம். ஒரு மனிதர் இதுவே வழக்கமாக்கிறார், யார் வந்தாலும் இதான் பண்றாரு. சில பேர் கேட்பாங்களே, நீங்க எவ்வளவுக்கு எடுத்துன்னு கேட்பாங்க, ஏன்னா அதை விட அதிகமா விற்கிறீங்களா கேட்பாங்க. இல்ல சில டைம் என்னது, நம்ம வந்துட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றது, எனக்கே இவ்வளவுக்கு தான் வந்தது, நானே இவ்வளவுதான் கொடுக்குறேன் அப்படின்ற விஷயம் சொல்லிடுறோம்ல. இதுக்கு என்ன பண்றது, அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்துறது. இப்படி அல்லாஹ்வுடைய பேரை அடிக்கடி பயன்படுத்துறது, அல்லது அல்லாஹ்வுடைய பேரால ஏதாவது ஒரு இடத்துல பொய் சத்தியம் வியாபாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மறுமையில ஏற இடத்து பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்தவனா கடுமையான வேதனை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இன்னைக்கு இந்த அமல் இந்த நம்ம இருக்கக்கூடிய பகுதியில இது குறைந்த இடத்தா இருந்தாலும் சரி, வியாபாரத்துல அல்லாஹ்வுடைய பேரில் எப்படிலாம் கொண்டு வராங்க. ஒரு ஹோட்டல் அவங்க வந்துட்டு கிளவுட் கிச்சன் வச்சிருக்காங்க. இந்த கிளவுட் கிச்சன் வச்சிருக்க நம்ம ஆளுங்களாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்றாங்க. இந்த கிளவுட் கிச்சனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைன் எப்படி பண்றாங்கன்னா, கடைசியில் ஒரு வசனம், இன்னல்லாஹ் யர்சுக்கு மையஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் ரப்பனா நாடுபவருக்கு அளவில்லாமல் உணவளிப்பான். இது எங்க கொண்டு வராங்க, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல கொண்டு வராங்க. ஒரு மார்க் அறிஞர் பயன் பண்ணியிருந்தாரு. அதாவது இஸ்லாமிக் சம்பந்தமான விஷயங்கள் ஒருத்தர் வித்துட்டு இருக்காரு, தொப்பி மிஸ்வாக்கு ஏதாவது விற்பாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு அவருடைய பேக்கிங்ல என்ன ஆகுது, கருஞ்சீரகம் வருது. அப்போ அது கீழே ஹதீஸ் இருக்கு, ஹப்பு சௌதா ஷிஃபாவுன் மின் குல்லிதா இல்ல சாம், அதாவது கருஞ்சீரகம் மரணத்தை விட்டு எல்லா நோய்க்கும் தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ். இதை என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. இதை தகவல் அடிப்படை சொன்னா பிரச்சனை கிடையாது. எங்க கொண்டு வரோம், எதுக்கு கொண்டு வரோம்? வல்லாஹி உண்மையிலே சொல்றேன், ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி, குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரசூலோட விஷயத்த உலகத்துக்காண்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். எதுக்கு நம்ம பேசுறோம், எதுக்கு பேசணுன்றத உள்ளத்துல கேட்டுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஃப்தி கல்பக். ரசூலா குழப்பமான சூழ்நிலை நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன, இஸ்தஃப்தி கல்பக், உன்னுடைய உள்ளத்தில் ஃபத்வா கேள். உள்ளத்தில், உள்ளம்னா மேலோடைய உள்ளம் கிடையாது, மேலோட்டம் ஹவா, அது மனைச்சி பக்கமா போகும். உள்ளத்தோட லாஸ்ட் நல்லா யோசிக்கணும், ஆழ்ந்து யோசிக்கணும், எதுக்கு அல்லாஹ் ரசூலோட விஷயத்தை நம்ம இதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றத உள்ள தாளமா உட்காந்து கேட்கணும். சரிங்களா? அப்ப அதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பேரால சத்தியம் செய்யறோம்னா தவறான பயன்படுத்தக்கூடிய விதங்கள் இந்த வியாபாரத்திலும் சில நபர்கள் செய்வாங்க அப்படின்றதும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்கள் யாரு, அதாவது அல்லாஹ்வுடைய பெயரால இந்த அல்லாஹ் வந்துட்டு வியாபார பொருளாக்கிட்டாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸுடைய இன்னொரு இடங்கள்ல அதாவது தபரானின்னு சொல்லக்கூடிய 5988 பதிவாது, ஹைர் உம்மத்தி கர்ணி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயம் சிறந்த சமுதாயம், சும்மல்லதீன யலுனாம். இப்போ அதுக்கு பின்னாடி அடுத்த கேட்டகரியில் ஒருத்தவங்க வராங்கன்னா அது அதுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க, சும்மல்லதீன யலுனாம், பிற அதுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க. கால இம்ரான் பின் ஹுசைன் சொல்லக்கூடிய நபி இருக்காங்க, பலா அதிரி, எனக்கு தெரியல, அதுக்கு அந்த கரியத்தை நான் கரணைன் அவன் சலாசா, அதாவது எனக்கு தெரியல, ரசூல்லா வந்துட்டு 2 சொன்னாங்களா இல்ல அதுக்கு பின்னாடி 1 சொன்னாங்களா, 2 சொன்னாங்களா அதுக்கு பின்னாடி 1 சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறார். ரசூலாவுக்கு பின்னாடி சிறந்த சமுதாயம் முதல்ல ரசூலுல்லாஹ் சமுதாயம், சஹாபாக்களை விட்டு சிறந்த சமுதாயம் நம்ம விளங்கி வச்சிருக்குது 2 தாபீன்கள், தபா தாபீன்கள். அப்படிதானே? இந்த நபித்தோழர் என்ன சொல்றாங்கன்னா,
இல்ல அதுக்கு பின்னாடி ஒண்ணு சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. சரிங்களா? அதுக்கு பின்னாடி கூட சில நல்ல நபர்கள் இருந்திருக்கலாம். ஆனா அதிகமான ஹதீஸ் சொல்லப்பட்டது என்னது? தாபீங்கள், தபா தாபீங்கள். இது அதிகமான இடங்களை கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அதோட முடிச்சுவோம். அது பாருங்க, சும்மா இன்ன பாகத்துக்கும் கௌமன், இந்த நல்ல நபர்கள்லாம் போன பிறகு ஒரு சமுதாயம் வரும். அந்த சமுதாயம் யஷ்ஹதூன் வலா யுஸ்தஷ்ஹதூன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்துட்டு சாட்சி சொல்லுவாங்க. யாருக்கு? மற்றவங்களுக்கு. கேட்காமையே அந்த சாட்சி சொல்லுவாங்க. கேட்காமையே சாட்சி சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பத்தி கேட்டுக்க மாட்டோம், வாலண்டரியா வந்து இல்லை நான் சாட்சி சொல்றேன், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இது ஒரு கெட்ட தன்மை. வலா யுஸ்தஷ்ஹதூன். ஆனா தனக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டா மற்றவங்க வந்து சாட்சி அணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சாட்சி அணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி ஆசைப்படணும். என்ன ஆசைப்படணும்? எனக்கு ஒருத்தர் வந்து சாட்சி அணிட்டு எனக்காண்டி பேசணும், இந்த வழக்கில் எனக்காண்டி நிற்கணுன்ற ஆசைப்படணும். ஆனா எனக்கு யாரும் சாட்சினா நான் தனியா பேசுவேன், நானே ஒரு சாட்சி தான் அப்படின்ட்டு தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் வரும். இது ஒன்று. வயஹூனூன், அவர்கள் மோசடி செய்வார்கள். வலா யுத்தமனூன், ஆனா என்னது, அவங்க அதாவது பிறருடைய விஷயம் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு மோசடி செய்வாங்க. அதே சமயம் மற்றவங்கள போயிட்டு நான் மோசடி செய்ய மாட்டேன் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணுவாங்க, அவங்க வாதாடுவாங்க. அவங்க செய்யறதெல்லாம் மோசடி, ஆனா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, மோசடி செய்ய மாட்டேன் அப்படின்றத வாதாடுவாங்க. அவங்கள நம்பப்படாது அப்படின்னு நான் சொல்லுவாங்க. வயந்துரோன் வலா யஃபூன், இன்னும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரால் சத்தியம் செய்வார்கள், சத்தியத்தை முழுமைப்படுத்த மாட்டார்கள். வயதரோ ஃபீஹிமுஸ் சமன், ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இப்படி வாலண்டரியா வந்து சாட்சி சொல்லுவான், அவன்ட்டு ஒரு விஷயம் பாதுகாத்துன்னு சொன்னா மோசடி செஞ்சிருவான். இன்னும் சத்தியம் செய்வான் அல்லாஹ்வுடைய பேர்ல, அந்த சத்தியத்தை முழுமையும் படுத்த மாட்டான். இப்படிப்பட்ட நபருடைய அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. வயதரோ ஃபீஹிம் அஸ்ஸமன், அவருடைய உடலில் கொளுத்த பருமன். அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, கொளுத்த பருமனா குண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு உடல்ல தசை இருக்கும், உடல்ல கொழுப்பு இருக்கவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஒரு அடையாளமா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் சொல்ல, மேல இருக்க எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், முழுமைப்படுத்தணும். புரியுதா? கொடுத்தா மோசடி பண்ணுவோம், சும்மா சும்மா அந்த சாட்சி சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பேரை சத்தியம் செய்தா அந்த சத்தியத்தை அனுப்பினோம் முழுமைப்படுத்த மாட்டான். இன்னும் அவனுடைய உடல் பார்க்க எப்படி இருக்குன்னா குண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு நபர் பார்த்து சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு குழு இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயங்கள் உருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிப்பாங்க. புரியுதா? அப்போ இந்த செய்தி நம்ம தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னா, கேட்டாதான் சாட்சி சொல்லணும். கேட்டாதான் என்ன பண்ணும், சாட்சி சொல்லணும். வாலண்டரியா வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்மளா சாட்சி சொல்றது கூடாது. இந்த காலத்துல சாட்சி சொல்றது நமக்கு தேவையாது பிறை சார்ந்த விஷயம் தான், அங்கதான் சாட்சி தேவைப்படுறதில்ல. ஏதாவது ரொம்ப சொற்பமான இடங்களில் கேஸ் சம்பந்தமான விஷயம் வந்துட்டா அந்த இடத்துல நம்ம போவோம் தவிர, மீதி பிறை சார்ந்த விஷயம் தான் வழக்கமா வரும். அந்த இடங்கள்ல என்ன பண்ணுவோம், நம்ம கேட்டாதான் சொல்லுவோமே தவிர வாலண்டரியா வந்து பார்க்க முடியும். இப்போ யாருமே சொல்லலை, இப்போ யாருமே சொல்ல முடியாத ஒரு தீவிரமான இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பார்த்த பிறகு நம்ம சொல்லிடுவோம். இல்ல நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் கண்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா யார் சொல்றாங்களோ அவங்க ஒரு வெயிட் பண்ணுவோம் தவிர நம்ம என்ன பண்ண வேணும், முந்திக்க மாட்டோம். எந்த இடங்களையும் சாட்சி சொல்றது முந்திக்க மாட்டோம். சரிங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய சில சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப சமீப காலத்துல ஒரு 20-30 வருஷத்துல பிறைன்றது ரொம்ப சுலபமாக தென்படுது. ஒரு நபருக்கு மட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் தென்படுறதுனால இந்த இடங்களை என்ன பண்ணலாம், முந்தி கொண்டு சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ இது சத்தியம் சார்ந்த சில விஷயங்கள். சத்தியம் எப்படிலாம் தவறா பயன்படுத்தப்படும். சத்தியம் தவறா பயன்படுத்துற முதல் விதம் நம்ம பார்த்தோம். அதாவது சத்தியம் தவறா பயன்படுத்தும் முதல் இடம், அல்லாஹ்வுடைய பெயரால் ஒருத்தர் என்ன பண்றாரு, சத்தியம் விடுறாரு, உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு, இது முதல் விதம். இரண்டாவது விதம் நம்ம பார்த்தோம், அல்லாஹ்வை வியாபார பொருளை ஆக்கிறாரு. மூணாவது விதம் பார்த்தோம், அதாவது பிற்காலத்து இப்படிப்பட்ட நபர்கள் கியாமத் நெருங்க வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அதிகமாக சாட்சி சொல்லுவாங்க, ஆனா சத்தியம் முழுமைப்படுத்த மாட்டாங்க. இப்படி ஒரு ஹதீஸம் என்ன பண்றோம் பார்த்தோம். இது சத்தியம் ரீதியான கடைசி தலைப்பு. அடுத்து ஒரு சின்ன தலைப்பு, அல்லாஹ்வை கொண்டு அடியார்களிடம் சிபாரிசல் வேண்டுதல் கூடாது. தலைப்பாருங்க, அல்லாஹ்வை கொண்டு அடியார்களிடம் சிபாரிசு வேண்டுதல் கூடாது. என்ன புரியுதுங்களா? அல்லாஹ்வை கொண்டு இங்க இந்த தலைப்புல சொல்றது அல்லாஹ்வை தான் சிபாரிசாவே வைக்கிறேன். அல்லாஹ்வை நம்ம அல்லாஹ்வுடைய இடத்துல இன்னொருத்தர் சிபாரிசு ஆக்குவோம். நபியா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், நம்ம மலக்குமார் நம்முடைய அமல சொல்ல ஆசைப்படுவோம், குர்ஆன் நமக்கான சிபாரிசு சொன்னா ஆசைப்படுவோம். இந்த செய்தியில சொல்லப்படுறதுனா ஒரு மனிதன் அல்லாஹ்வே சிபாரிசு ஆக்குறான் இன்னொருத்தர் பேசுறது. இது சம்பந்தமான ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி தான் இது. அபூதாவுதுல 4726 ஹதீஸ்.
அத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராபி கிராமத்துலேருந்து ஒரு நபித்தோழர் வராரு. கிராமத்துலேருந்து நபித்தோழர் வராரு. ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜஹத்துல் அன்ஃபுஸ், உயிர்கள்லாம் இழந்து போகிறது, ஒதா அலியால், என்னுடைய சொத்துக்கள்லாம் அழிகிறது, ஒன்னுஹிகத்தில் அம்வால் வஹலகத்தில் அண்ணா ஃபஸ்தபக் அல்லாஹு லனா. அதாவது அவர் சொல்றாரு, என்னுடைய காசெல்லாம் வீணா போயிடுச்சு, என்னுடைய பிள்ளைகள்லாம் அழிகிற நிலைமைக்கு இருக்காங்க, இன்னும் என்னுடைய கால்நடைகள், அண்ணாம்னா கால்நடைகள்லாம் செத்து போற இடத்துக்கு வந்துருச்சு. அவர் இதெல்லாம் ஏன் சொல்றாரு, எங்களுடைய ஊர்ல வறட்சிங்கிறார், எங்களோட ஊர்ல கடுமையான வறட்சி அப்படிங்கிறார். அப்ப சொல்லும் பொழுது சொல்றாரு, அல்லாஹ் இந்த இடம் மெயினான என்ன சொல்றாருன்னா, உங்களை அல்லாஹ் அடுத்து சிபாரிசா நாங்கள் துவா கேட்கிறோம் ஒன்று. இரண்டாவது, அல்லாஹையும் சிபாரிசு ஆக்குறோம் உங்களோட இடத்துல, ரசூலாக்கு அல்லாஹ் சிபாரிசு ரசூலாக்கு ஆக்குறோம்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாரு. பேச தெரியாம பேசிட்டாங்க. ஓகேவா? அல்லாஹ் சூரா தௌபால தான், குர்ஆன்லயும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் சூரா தௌபால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த கிராமத்து வாசிகள், நம்ம வழக்கத்துல ஊர் நாட்டுன்னு சொல்லுவோம்ல, இப்படி இருக்கக்கூடிய அரபியர்களை பத்தி அல்லாஹ் நல்லா பேசிப்பான். அதாவது அல்லாஹ் சொல்லியிருப்பான், அல் ஆராபு அஷத்து குஃப்ரவனி ஃபாகா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கடுமையான குஃபருக்கும் கடுமையான நிஃபாக் நயவஞ்சகத்தன்மையும் இருக்கும். அதுவே அல்லாஹ்வுக்காக ஈமான் கொண்டானா அதிலும் மிக என்ன பண்ணுவாங்க, மிகவும் கடுமையாக இருப்பான்றது குர்ஆன் நமக்கு சொல்லுது. அப்போ இவருக்கு என்ன பேசக்கூடிய வழக்கு தெரியல. அப்போ இப்படி பேசினார், உங்களை அல்லாஹ் சிபாரிசாக்கும், அல்லாஹ் நாங்கள் சிபாரிசா கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைஹக், ரசூலுல்லாஹ் இந்த வைஹக்னா தமிழாக்கம் பண்ணா நீ நாசமாகட்டும் வரும். நீ ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லக்கூடிய நபர்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மென்மையான நபர். வைஹக் அங்கு பயன்படுத்தக்கூடிய அரபியர் மத்தியில் இருக்கக்கூடிய சாதாரண வார்த்தை, ரொம்ப கெட்ட வார்த்தை இல்லை, சாதாரண வார்த்தை. ஆனால் தமிழாக்கம் செஞ்சா நீ நாசமாகட்டும் சொல்லிட்டு வரும். சரிங்களா? ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை திட்டல, இது ஒரு நார்மலான வார்த்தை. ரசூலுல்லாஹ் அத்தத்ரிமா தகுல், நீ என்ன சொன்னு உனக்கு தெரியா ரசூலுல்லாஹ் கேட்குறான், நீ என்ன சொன்னன்ட்டு உனக்கு தெரியுமா ரசூலுல்லாஹ் கேட்குறான். அவர் ஆச்சரியமா நிற்கிறாரு. ஃபஸப்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமாயிட்டாங்க, நீ என்ன சொன்ன உனக்கு தெரியுமா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அந்த இடங்களை சஹாபாக்கு முன்னாடி, இது பள்ளியில் நடக்கு, பள்ளி ரசூலுல்லாஹ் சப்தமா என்ன பண்றாங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஃபமாஸால யுஸப்பிஹு ஹத்தா உரிஃப ஸாலிக ஃபீ வுஜூஹி அஸ்ஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு மோசமான விஷயம் ஆயிருச்சு அப்படின்ற தாக்கம் சஹாபாக்குடைய முகங்களில் தெரிந்தது. தாக்கம்ன்றது சஹாபாக்கு முகம் தெரிந்தது. நல்லா இருந்த சஹாபாக்குடைய முகங்கள் வாடி போயிருச்சு. ஏன் ரசூலுல்லாஹ் வழக்கத்துக்கு மாறா சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு லா யஸ்தஷ்ஃபு பில்லாஹி அலா அஹதின் மின் ஜமீன் ஹல்கி, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாலும் அல்லாஹ் சிபாரிசுலாம் எடுத்து வரக்கூடாது. அஷ்ஷஅனுல்லாஹி ஆதம் மின் ஜாலிக், நீ சொல்லக்கூடிய விஷயத்தை விட அல்லாஹ்வுடைய அந்த மிகவும் உயர்ந்தது. வைஹக், நீ நாசமாகட்டும். அத்தத்ரிம் அல்லாஹ், அல்லாஹ் யார் என்று உனக்கு தெரியுமா, இன்னல்லாஹ அலா அர்ஷி வஅர்ஷி அலா சமாவாதி வசமாவாதி அலா அர்தி ஹாதா வகால பி இஸ்ராஹிம் மிஸ்ல குப்பி வஅன்னஹு லா யபீது மிஸ்ல மா அதீது ரஜுல் பிர்ராகிப். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ் யார் என்று உனக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உனக்கு எனக்கு தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானத்துக்கு மேல உயர்ந்திருக்கான், அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துக்கு மேல உயர்ந்திருக்கான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மகிமை பத்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொன்ன பிறகு அந்த இடத்துல அந்த நபருக்கு என்ன ஆகுது, புரியுது நம்ம தவறான வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சவாரி எதுல வந்தாலும் அந்த குதிரையில் ஏறிட்டு அவர் ஊருக்கு அவர் போயிட்டாரு அப்படின்றத பார்க்கணும். புரியுதா? அப்ப இந்த இடங்கள்ல இதுல இருந்து எடுக்கக்கூடிய தலைப்பு, ஆசிரியர் என்ன தலைப்பு கொடுக்காங்கன்னா, அல்லாஹ் எந்த இடத்துலும் அல்லாஹ் சிபாரிசு ஆக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு இடங்கள்ல ஒரு விஷயத்த சிபாரிசு ஆக்கி இன்னொரு விஷயத்த நம்ம பேச சொல்றோமோ, இன்னொரு விஷயத்துக்காண்டி ஒரு விஷயத்தை சிபாரிசு ஆக்குறோமோ, சிபாரிசு ஆக்கக்கூடிய விஷயம் சின்னது, யார் இடத்துல நம்ம அனுப்புறோமோ, இதான் கான்செப்ட். இதான் கான்செப்ட். யார் இடத்த பேச சொல்றோமோ அதை விட எந்த விஷயம் சிபாரிசு ஆக்குறோமோ அந்த விஷயம் குறைந்ததா இருக்கும். இப்ப அல்லாஹ் நம்ம சிபாரிசு ஆக்கி சொல்றோம் அப்படின்னா, யார் இடத்த சொல்றோமோ அதை விட அல்லாஹ் குறைந்தனாகும். அதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அஷ்ஹஅனுல்லாஹி ஆதம் மின் தாலிக், நீ என்ன சொல்ற அதை விட அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவன், அல்லாஹ்வுடைய அந்தஸ்து மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு சின்ன தவறு. அந்த சின்ன தவறு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, கரெக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? நம்பர் எழுதுவோம். அபூதாவுதுல 4726. கிட்டே
ஓ ஓகே. ஆ 4726 ஓகே. அடுத்த தலைப்பு பாருங்க. கிட்டத்தட்ட எண்டிங் வந்துட்டு இருக்கோம். நபி அவர்கள் தௌஹீதுடைய பாதையை பாதுகாத்து இணைவைப்புடைய பாதையை அடைத்தார்கள். ஓகே. என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்புகள் சம்பந்தமான விஷயம் சொல்லிக் கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு எக்கச்சக்கமான விஷயம் செஞ்சாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நபி அவங்க செய்யக்கூடிய ஒரு மெயினான ப்ராஜெக்ட், பிரதானமான ஒரு பணி என்ன அப்படின்னா தௌஹீத், இறை செய்தி சொல்றது. அதாவது அல்லாஹ் தரப்புல வரக்கூடிய தௌஹீதை சொல்லணும், ஷிர்க தூரமாக்கணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய பணி. அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம், வலகத் பாஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அனியபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகுத். எல்லா சமுதாயத்திலும் நபிமாரை அனுப்பும். நபிமார் இல்லாமல் சமுதாயமே கிடையாது. எல்லா நபிக்கும் சமுதாயம் போவாங்க. அதாவது எல்லா சமுதாயம் நபி போவாங்க. எல்லா நபிமாரோட பணி என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷிர்க் அகற்றணும், தௌஹீதை போதிக்கணும். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லலாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய பிரதான பணி. மீதி இருக்கக்கூடிய மாஷராவை திருத்துறது, தனிநபரை திருத்துறது, வீட்டை திருத்துறது, இன்னும் மக்கள் மத்தியில் ஒன்று சேர்த்து வைக்கிறது, நல்ல குணாதிசயங்கள் சொல்லிக் கொடுக்கறது, எதிராக சம்பந்தமான விஷயம் சொல்றது, இதெல்லாம் தௌஹீதுடைய கிளை அம்சங்கள். இதுக்கு கீழே வர்றது, தௌஹீது கீழே வர்றது. நபிமாரோட பிரதான பணி என்னது? தௌஹீத் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? ஏகத்துவத்தை சொல்லணும், ஷிர்க் அழிக்கணும். சரிங்களா? அது பல விதங்கள் நபிமார் வந்திருக்காங்க. எல்லோரும் செஞ்ச பணி ஒன்னே ஒன்று. ரசூலுல்லாஹ்வுடைய பிரதான பணியும் தௌஹீது தான்ன்றது பார்க்குறோம். அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 வருஷம் தௌஹீதை பேசலாம். 13 வருஷம் தௌஹீதை பேசுறாங்க. மதீனா வந்து தௌஹீதை மறந்துட்டாளா? மதீனால தௌஹீதை பேசுறாங்க, வேற விதத்தில் பேசுறாங்க. 13 வருஷம் ஒரே விதத்தில் பேசுறாங்க. மதீனா வந்து போரோட சூழ்நிலை பட்டாங்க. ரசூலுல்லாஹ் தௌஹீதை பேசுறாங்கன்னு பார்க்கணும். பாருங்க, ரசூலுல்லாஹ் தௌஹீதை ஏற்றி வச்சாங்க. தௌஹீதுக்கு எதிரான ஷிர்கான எல்லா வாசலும் மூடினாங்க. அதுக்கு 2 உதாரணத்தை கொண்டு வாங்க. சிம்பிள். ஒரு நபித்தோழர் பனு ஆமீர்னு சொல்ல ஒரு கூட்டத்தில் வராரு. அபூதாவுல 4806 ஹதீஸா பதிவாது. அந்த நபித்தோழர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றாரு, ஃபகுல்னா அந்த சையுதுனா, அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க எங்களுடைய தலைவர், நீங்க எங்களோட தலைவர். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சையதுல்லாஹ், அல்லாஹ் தான் தலைவன், அல்லாஹ் தான் தலைவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்னா, நாங்கள் சொன்னோம், அறிவுக்கூடிய சொல்றாரு, நாங்கள் சொன்னோம், வஅஃஸலுனா ஃபதலன் வஅஸம்னா தூலன், எங்க மத்தியில் இருக்கக்கூடிய சிறந்த அந்தஸ்து மிக்க நபர் நீங்க தான் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னோம். சொன்ன பிறகு கால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூலு பி கௌலிக்கும் அவு பி பாதி கௌலிக்கும், நீங்க ஏதாவது வார்த்தையை சொல்லுங்க, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை விட சிறிய வார்த்தையாவது சொல்லுங்க. ஆனா வலா எஸ் தஜ்ரி என்னக்கும் ஷைத்தான், நீங்க இதே லெவல்ல பேசுங்க அல்லது அதை விட குறைந்து பேசுங்க, ஆனா ஷைத்தானுடைய வலையில விழுந்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? எங்களுக்கு மத்தியில, அதாவது தலைவன் யாருன்னு கேட்டா நீங்க தான் தலைவன் சொன்னப்போ அல்லாஹ் தான் தலைவன் சொல்ற ரசூலுல்லாஹ் மறுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு மத்தியில் அந்தஸ்து உயர்ந்த நபர் நீங்க தான் தூதரே அப்படின்னு சொன்னப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, நீங்க இதே மாதிரி வார்த்தைகள் பேசுங்க, இதே மாதிரி வார்த்தைகள் பேசுங்க, அல்லது இதை விட கொஞ்சம் குறைச்சி என்ன பேசுங்க, கொஞ்சம் குறைச்சி என்ன பேசுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க இதை விட இப்ப சொன்னீங்களே எங்களுக்கு மத்தியில் அந்தஸ்து உயர்ந்த நீங்க தான் அப்படின்னு சொன்னீங்களே, இது அனுமதி இருக்கு, இதை விட கொஞ்சம் உயர்த்தி நீங்க பேசின அப்படின்னா எஸ் தஜ்ரி மன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை வலையில் வீழ்த்தி விடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ இந்த இடங்கள்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, புகழுங்க, ஒன்றும் பிரச்சனை, ஒரு நபியை புகழ்ந்தாகணும். சரிங்களா? ஒரு நபியை புகழ்ந்தாகணும். அப்போ அந்த நபியோட அந்தஸ்தை பத்தி பேசும்பொழுது, ஒரு நபின்றவங்க பஷர், மனிதர் தான். நபித்துவம் அப்படின்ற இடத்துல இருக்கனால சாதாரண மனிதரை விட அந்தஸ்துல உயர்ந்தவங்க. எனவே நீங்க எங்களுக்கு மத்தியில் அந்தஸ்துல உயர்ந்தவங்க சஹாபாக்கள் சொன்ன பொழுது இந்த வார்த்தை நீங்க பேசுங்க, ஆனா இதுக்கு மேல எதுவும் சொல்லிவிட வேண்டாம். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? தடுத்தாங்க. சமயம் இன்னொரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் அஹ்மதுல 13529 ஹதீஸ். அதாவது இன்னொரு நபித்தோழர், இது வேற ஒரு இடத்துல நடக்குது. என்ன பண்றாரு? ஒரு நபித்தோழர் சொல்றாரு, யா சையீதினா, எங்களோட தலைவரே, ஒபுனு சையீதினா, தலைவருடைய மகனே, யா ஹைரனா, எங்களை மத்தியில் இருக்கக்கூடிய நல்லவரே, ஒபுன ஹைரினா, நல்லவருடைய பிள்ளையே. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவையும் புகழ்றான். வகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, கூலு பி கௌலிக்கும், உங்களுடைய இடத்துல சரியான வார்த்தைகளை பேசுங்க. வலா யஸ்தஹ்வி என்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை வழி தவற செய்து விட வேண்டாம். ஆனா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், நான் அப்துல்லாவுடைய மகனான முஹம்மது மட்டுமே, வரசூலு, அல்லாஹ்வுடைய தூதர், வரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், வல்லாஹி மா உஹிப்பு, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் விரும்ப மாட்டேன்,
அன் தர்ஃபஊனி ஃபௌக மா ரஃபானி அல்லாஹ். அல்லாஹ் சத்தியமாக நான் விரும்ப மாட்டேன். எதை விரும்ப மாட்டேன்? அல்லாஹ் எனக்கு கொடுத்த உயரத்தை விட பெரிய உயரத்தை நான் விரும்ப மாட்டேன். இப்படிலாம் என்ன வந்துட்டு புகழ வேண்டாம். அதாவது தலைவரே, அதாவது தலைவருடைய மகனே, நல்லவரே, நல்லவருடைய மகனே, இப்படிலாம் என்னை புகழ வேண்டிய வேண்டாம். நான் யாரு? அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத், நான் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னும் சில அறிவிப்புகள் நான் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி சொல்லிப்பாங்க, நான் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத். இது சொல்லிட்டு வாப்துவ ரசூலும், நான் அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒருத்தர் புகழ்றோம் அப்படின்னு சொன்னா அது நபியே இருக்கட்டும், புகழ்ச்சியில் என்ன பண்ணக்கூடாது? வரம்பு மீற விடக்கூடாது. இது இந்த ரெண்டு ஹதீஸும் என்ன சொல்லிக் கொடுக்க அப்படின்னா, மார்க்கத்தில் எந்த இடத்துல ஒரு பெரும்பாவம் அல்லது ஒரு ஷிர்க் நடக்குது அப்படின்னா அது எண்டி வரையும் மார்க்கம் பொறுக்காது. அவருடைய ஆரம்பத்திலே மார்க்கம் நமக்கு வழிகாட்டுதல் தந்துடும். அவ்வளோ தூரம் வரையும் போவேனா, அதுக்குள்ள ப்ரிகாஷன், அதுக்கு முன்னிலை எச்சரிக்கையில் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கும். சூரா பனீ இஸ்ராயில் படிச்சா நமக்கு தெரியும், விபச்சாரம் பெரிய பாவமா இல்லையா? மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விபச்சாரம் சம்பந்த விஷயம் பேசும்போது வலா தக்ரபு ஸினா, இங்க விபச்சாரம் செய்ய வேண்டாம்னு சொல்றானா, விபச்சாரம் நெருங்க வேண்டாம்னு சொல்றான். அல்லாஹ் நெருங்க வேண்டாம், செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கும் நெருங்க வேண்டான்றதுக்கும் வானம் பூமி அளவு வித்தியாசம் இருக்கு. நெருங்க வேண்டாம்னா என்னது? ஒருத்தன் பார்வையை வந்துட்டு பாதுகாத்துக்கான அப்படின்னா அவன்ட்டு தன்னுடைய ஈமான பாதுகாத்துன்னா ஹதீஸை பார்க்கணும். அப்போ விபச்சாரத்துக்கு ஃபர்ஸ்ட் படி பார்வை. தவறான விஷயங்களை எங்கேயா விஷயம் பார்த்துட்டு அப்படின்னா அதுதான் ஷைத்தான் பண்ணுவோம், வசுவாசாக தவறான இடங்களுக்கு கொண்டு போவோம். எனவே விபச்சாரம் மோசமான பாவனா அதோடைய ஃபர்ஸ்ட் மெத்தடான பார்வை பாதுகா அங்கேயே என்ன பண்ணுங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதான் சூரா நூறுல சொல்லலாம், குல்லில் முஃமினீன், நபியை நீங்க முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அதாவது யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தன்னுடைய கருப்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஸாலிக அஸ்காலஹும், அதுவே அவர்களுக்கு பரிசுத்தமானது. அல்லாஹ் சொல்றான். அவ விபச்சாரம் பெரிய பாவம். அந்த பெரிய பாவத்துக்கு ஃபர்ஸ்ட் முட்டுக்கட்டிய மார்க் என்ன பண்ணுது? உன்னுடைய பார்வை என்ன பண்ணு, நீ தாழ்த்தி கொள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆரம்ப காரணமா இருக்கக்கூடிய விஷயத்தை தடுக்குது. இப்படி ஒரு பெரும்பாவத்துக்கே மார்க் நமக்கு இப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அதை விட மோசமானது ஷிர்க். அப்போ ஷிர்க்கு மார்க்கம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கும்? ரொம்ப பேணுதலாக இருக்கும். அதோடைய உதாரணம் தான் ரசூலா என்ன பண்ணுறாங்க, நமக்கு சொல்லிக் கொடுத்துறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ரசூல்லாவை ஷிர்க்குடைய இடத்த சஹாபாக்கெல்லாம் வல்லாஹி கொண்டு போல. ஆனால் ரசூல்லா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, புகழ்ச்சியில் வரம்பு மீறாது, புகழ்ச்சியில் வரம்பு மீறாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதோட செய்தி வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, புகழ்ச்சியில் வரம்பு மீறுதல் தான் ஒரு மனிதனை ஷிர்க்கு, பெரிய ஷிர்க்கு எடுத்துருவோம். புகழ்ச்சியில் வரம்பு மீறுதல் தான் புகழ்ச்சிக்கு எடுத்துருப்போம். யூதர்கள் யார் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க? யூதர் உசைர் அலைஹிஸ்ஸலாம். உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க? கிறிஸ்தவரை பற்றி நமக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, அது தெரியும். அவன் வழிகேடு விட்டுரும். அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கான்ற சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அங்கன்னு தொட்டுனது தான் இது. உசைர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க? தௌராத்தை மனநசு பரக்கலாம். உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஏரியா பக்கம் கடக்கிறாங்க. அந்த ஏரியாவில் அல்லாஹ்வுடைய அஸாப் பல வருஷம் முன்னாடி வந்தது. இப்படி அழிக்கப்பட்ட இடத்த அல்லாஹ் எப்படி திருப்பி கொண்டு வருவான் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் படலை, நபிமார்கள் டவுட் படப்படாங்க. ஒரு நினைப்பு வரும்ல, மனிதன அடிப்படை இந்த நினைப்பு வருது. அல்லாஹ் என்ன பண்ணா, உசைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் தூங்க வைக்கிறான். 100 வருஷம் அல்லாஹ் தூங்க வைக்கிறான். சூரா பக்கராலேயே எல்லாம் பேசுவான் இதை பற்றி. 100 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்ச பிறகு அல்லாஹ் எழுப்புவான். அவங்க கொண்டு வந்த, அதாவது கழுதை, அவங்க கொண்டு வந்த சாப்பாடை பாருங்கன்னு சொல்லுவாங்க. கழுதைன்றது அது எலும்போட எலும்பா மக்கி போயிருக்கும், 100 வருஷத்துல மக்கி போயிருக்கும். ஆனா சாப்பாடு லம்மியத்த சன்னா, சாப்பாடும் தண்ணீரும் அப்படி கெட்டு போகாம அப்படியே இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உசைரே நீங்க பாருங்க, இப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கூடிய நம்ம பாதுகாப்பான்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்றான், அந்த கழுதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே எடுத்து காய்ப்பான். சரிங்களா? இந்த இடத்துல உசைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தான். அதே போன்று அழிஞ்சி போன அந்த கழுதையும் அல்லாஹ் என்ன பண்ண திருப்பி உயிரோட கொண்டு வருவோம். இப்ப இடைப்பட்ட காலம் எவ்வளோ? 100 வருஷம் ஆயிடுச்சா? அவருக்கு வந்து இப்படிதான் எல்லாம் பண்றா போல, இறந்தவங்கள இப்படிதான் எல்லாம் உயிர்ப்பிக்கிறான் போலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு நபி தானே போறாரு. எந்த ஊருக்கு? சொந்த ஊருக்கு திரும்பி போறாரு. சொந்த ஊருக்கு திரும்பி போனே இப்போ 100 வருஷம் கழிஞ்சிட்டா. 100 வருஷம் கழிஞ்சிருச்சுன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்துருக்கும்ல. இவர் போகும்பொழுது யாரெல்லாம் சிறு பிள்ளையா கை குழந்தையா இருக்காங்களோ அவங்களாம் வயசானவங்களா இருக்கிறான். அடுத்த ஜென்ரேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி இருக்கும்போது சொல்ல, நான் தான் உசைர் அப்படிங்கிறார். இவர் வீடெல்லாம் காணும், சொந்த பந்தம் யாரும் காணும், நான் தான் உசைர் சொல்ல யாருக்கும் அடையாளம் தெரியும். அடையாளம் போய் இவர் என்ன பண்றாரு, ஒரு நபி தானே, ஒரு நபி என்ன பண்ணுவாங்க, ஏகத்துவத்தை சொல்லணும்ல. ஏகத்துவத்தை சொல்ற மிகப்பெரிய வழி இறைவேதம். இப்போ இறைவேதத்தை சொல்லிக்கிறான். தௌராத் என்ன பண்றாரு, முழு தௌராத்தையும் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறான். யாரெல்லாம் இவர் ஊர்ல இருந்து வெளியே போகும்போது சிறு பிள்ளையாகவும் கை குழந்தையாகவும் இருந்தாங்களோ அவங்க வந்துட்டு வயசானவங்க இருந்தாங்க. அவங்க சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்க? நாங்கள் சிறு வயதில் கேட்ட மாதிரி இருக்கு. இவன் அதுக்குள்ள தௌராத்லாம் மறந்துடுவாங்க.
ஒரு நபி பட்ட தௌராத்தை விட்டுருவாங்க. அப்போ நாங்கள் சிறு பிள்ளையில ஏதோ ஒரு விஷயம் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை இவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னப்போ, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கேட்டப்போ, 100 வருஷம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன உறங்க வச்சான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்வார். 100 வருஷம் உறங்கி இறந்து போகாம திருப்பி வந்திருக்காரு அப்படின்னா இவர்கிட்ட ஏதோ அதிசயம் இருக்கு, இவர் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லி இவர் இறந்த பிறகு அந்த கொள்கையை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? அப்போ ஆரம்பத்துல அந்த நபி ஏத்துக்கிட்டாங்க, ஈமான் கொண்டாங்க, தௌராத்தை ஏத்துட்டாங்க. ஆனா போக 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 அவங்களுடைய சிறப்புகளை பேசுறோம் அப்படின்னு சொல்ல அந்த சிறப்புகளை ஒரு புகழா மாத்தி, அந்த புகழை வழிகேடா மாத்தி அல்லாஹ்வுடைய மகனாக்கி மார்க்கத்துட்டு வெளியே போகக்கூடிய செயலை பண்ணாங்க. எல்லா இடங்களிலும் புகழ்ச்சி அப்படின்ற விஷயம்தான் வழிகேடுக்கு மிகப்பெரிய விஷயம். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒரு நபருடைய முகத்துக்கு முன்னாடி புகழ வேண்டாம்னு சொல்ற சொல்ல தடுத்தாங்க. சொன்ன பின்னாடி சொல்லிருக்காங்க, நன்மையாச்சு கிடைக்கும். முகத்தின் நேரம் சொல்லாதீங்க. ஒன்று வலிக்க அவரு வந்துட்டு பெருமை கொடுத்தோம். இரண்டாவது புகழ்ந்து இது ஒரு பழக்கமே ஆயிடுச்சோம்னா யாரை பார்த்து சொன்னாலும் அது சொல்லக்கூடிய நபரா பாதிக்கும், எதிர்கிற நபரா பாதிக்கும், கடைசியில வேறு ஒரு இடங்கள்ல போய் விட்டுரும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த அதாவது தரிகா சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது சொல்லக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கும். யாரையும் கேலி பண்ணணும், யாரை பற்றி விமர்சனம் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை. ஆனால் கடுமையான நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம். இந்த தரிகா சம்பந்தமான சகோதரர்கள் இன்னும் நம்ம பார்க்குறோம். பள்ளப்பட்டி சம்பந்தமான சைடெல்லாம் போய் பார்த்தோம், இன்னும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள். அவங்களுடைய ஆலிம்களை உட்கார வச்சு அந்த ஆலிம்களுடைய காலில் தண்ணி ஊற்றி அதில் என்ன பண்ணுறாங்க, உசு பண்ணக்கூடிய அவலத்தன்மை நம்ம தமிழகத்தை பார்த்தோம். வடநாட்டு நடந்தால் அங்கே படிப்பறிவு இல்லைன்னு சொல்லலாம், அங்கே வழக்கமாக நடக்குது. தமிழகத்தில் என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க. இவர் எதுவும் படிக்கல, பெரிய பெரிய படித்தாங்கலாம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய காலில் தண்ணி ஊற்றி இது பண்ணுறது, அவர் கைக்கு முத்தம் பண்ணுறது, இப்படிப்பட்ட நிலைமை பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறோம், கண் கூட பார்க்குறோம். அப்போ புகழ்ச்சியில் வரவு மீறுதல் மிகப்பெரிய வழிகேட்டுக்கு போய் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் அதாவது ஒரு கூட்டம் நம்ம பார்க்குறோம், அந்த கூட்டம் ரசூலுல்லாவை அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை சொல்றதுக்கு அவங்க ஏத்துப்பாங்க, வாயில சொல்றதுக்கு கூசம், வாயில சொல்றதுக்கு கூசம். யார, அல்லாஹ்வுடைய தூதர் அடிமைன்னு சொல்றதுக்கு வாயில ஏத்துக்கிறாங்க விசாரத்தை வெளியே போறோம், மனசார ஏத்துக்கிறாங்க. ஆனா வாயில சொல்ல கூசுது. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நூர் அப்படிங்கிறாங்க. நூர் ஏதோ இருந்தாலும் நூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நூர்னா இது ஒளி. அப்போ இது ஒரு கொள்கை. என்னது, ரசூலுல்லாஹ்வை நூர், அல்லாஹ்வுடைய ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிக்கிறது ஒரு கொள்கை. நம்ம அல்லாஹ் இது இல்லை அவர் அல்லாஹ்வுடைய அடிமையை சொன்னா மாதிரி சண்டை வந்துடும். ரொம்ப தீவிரம் இந்த கொள்கையில் இருக்கும், இங்கே தீவிரமா இருப்பாங்க அப்படின்றத கண் கூட நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பனி இஸ்ராயில்ல ஃபர்ஸ்ட் வசனத்தை சொல்றான். என்னது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுல லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் பரிசுத்தமானவன். அந்த பரிசுத்தமான அல்லாஹ் தான் என்ன பண்ணா, ரசூலுல்லாஹ்வை மேராஜோட பயணத்தில் அனுப்பிச்சு வச்சான்னு சொல்றானா, இல்ல அல்லாஹ்வுடைய அடிமையை அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்றானா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன். அந்த இறைவனை, இந்த அடியானை, யார் ரசூலுல்லாஹ்வை, இந்த அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹரம்ல இருந்து பலஸ்தீன்ல இருக்க மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அல்லாஹ் பயணம் செய்ய வைத்தான். அல்லாஹ் பயணம் செய்ய வைத்தான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை இந்த அடியானுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. மேராஜுடைய பயணம் எந்த நபிக்கும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி 1.25 லட்சம் யாருக்கும் கிடைக்கல, ரசூலுல்லாஹ்க்கு தான் கிடைச்சது. ரசூலுல்லாஹ் கிடைச்ச மிகப்பெரிய சிறப்புல ஒரு சிறப்பு. அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பேரும் சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய பதவியும் சொல்லல. அல்லாஹ் சொல்றது பி அபதி, என்னுடைய அடியான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதில் அந்த உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு அவன் உணரக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து அபுதுல், அடிமை. நான் மனுஷன், நான் தொழுகியாளி, ஈமான் வேணும். அபுதுல், அடிமைன்றது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய அந்தஸ்து. ஏன், பெரிய இடம் கிடைச்ச பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹ்க்கு அடிமைன்ற பெயர் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு மனிதனுக்கு அடிமை அப்படின்ற பெயர் தான் மிகவும் உயர்ந்தது. அடுத்த சூரா 18ஆம் சூரா, சூரா கஹஃப் நம்ம படிப்போமே. சூரா கஹஃபுடைய முதல் வசனம் எடுத்துக்கோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜஅல் லஹு இவஜா. அல்லாஹ் சூரா கஹஃபுடைய ஃபர்ஸ்ட் வசனத்தை என்ன சொல்றான்? சூரா கஹஃப் அர்த்தத்தோடு எல்லோரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூரா. முதல் வசனம் அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு கோணல்கள், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த புத்தகத்தை ஒரு அடியான் மீது அல்லாஹ் இருக்கானே அந்த அல்லாஹ்க்கு புகழ் அனைத்தும் சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்றான். அல்லாஹ் குர்ஆனை ஒரு நபிக்கு கொடுத்தான்னு சொல்லும் பொழுது, இக்குரான் சிறந்ததுல மிக சிறந்து, இந்த குர்ஆனை இந்த நபிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன போது, நபின்னு சொல்லாம அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு அடிமைக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். பெரிய பெரிய பதவிகள் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலான் சித்தரிக்காம அல்லாஹ் ரசூலா அடிமை அப்படின்னு சொல்றான்னா, நமக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எல்லோருக்கும் உயர்ந்த அந்தஸ்து அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அது அடிமை அப்படிங்கிற ஒரு பட்டம் தான், அடிமைன்ற பட்டம் தான். இதனால தான் முகத்து நேராக புகழும் பொழுது இப்படிலாம் புகழ வேண்டாம். ஏன், அப்துஹு வ ரசூலுஹு, ஒரு அடிமை ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி ரசூலுல்லாஹ் தடுத்துறாங்க. புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட சின்ன விஷயங்கள் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, தடுக்காங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்களை தடுத்து பெரிய ஷிர்க்குடைய எல்லா வழிகளும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அடைச்சிட்டு போயிட்டாங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு பாடத்தை நம்ம பார்த்துருவோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷிர்கோட எல்லா கதவையும் மூடலை அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். இது இந்த பாவம் எவ்வளோ பெரிய பாவம்? இது ரசூலுல்லாஹ் ஷிர்குடைய எல்லா கதவுகளையும் மூடலை, ரசூலுல்லாஹ் சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய இதை வந்துட்டு முழுமைப்படுத்திட்டாங்க. ஆனால் ஷிர்குடைய சில விதங்களை பற்றி ரசூலுல்லாஹ் இது பேசலை, ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லலை அப்படின்னு ஒருத்தன் வந்து இப்போ சொல்கிறான். இப்போ இது என்ன எப்படி கருதும்? இது மாதிரி பழைய பாடத்தை பார்த்துக்கணும். அஹ்சன்த் பாரக்கல்லாஹ் ஃபீக். நபி மார்க்கத்தை குறை வச்சுட்டாங்க. அவன் முழுமைப்படுத்துறான்ற எவ்வளோ பெரிய பயான் பண்ணாலும் இவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இசிக்கல் டு என்ன வரும்னா ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தல. மார்க்கத்தை முழுமைப்படுத்தினா சூரா மாயிதாக்கு முரணாம. சூரா மாயிதா அல்லாஹ் சொல்லலாம் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. சூரா மாயிதா அல்லாஹ் சொல்லலாம் இன்னாலில் ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்வாங்களே அரஃபாவுடைய மைதானத்தை அல்லாஹ் சொல்லுவோம், இந்நாளில் ஷரியத்தை முழுமைப்படுத்துகிறேன், இந்த இஸ்லாமிய தீனை நான் புரிந்து கொள்ளிட்டேன், உங்களுக்கு எல்லா நியமத்தையும் முழுமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இருப்பான். தீனை முழுமைப்படுத்துகிறேன் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சொல்லியிருப்பான். அல்லாஹ் முழுமைப்படுத்த சொன்னப்போ இவர் சொல்றது முழுமைப்படுத்தினா குரானுக்கு முரண். குரானுக்கு முரண். யாரு குரான்ல ஒரு வசனத்துக்கு முரணா அமைறாரோ அது குஃபுர் அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் ஷிர்குடைய எல்லா கதவுகளும் அடைக்கல அப்படின்னு ஒருத்த மனசு நினைக்கிறான், பிரச்சாரம் பண்றான், இது குஃபுருடைய சிந்தனை அப்படின்னு பார்க்கணும். அப்போ இது ஒரு செய்தி. இந்த நம்பர் எழுதிக்கோங்க. புரியுது? அபுதாவுல 4008 இதுக்கு பின்னாடி அஹ்மத் முஸ்னத் அஹ்மத் முஸ்னத் அஹ்மத்ல 13529. ஏழரை மணிக்கு சொன்னார் அவர். சரி, இப்போ 7:45 முடிச்சா போதுமா? 7:45 அவர் எத்தனை மணிக்கு இங்கே வர வரும்போது முடிக்கிற மாதிரி இல்லை, அதை டைம் சொன்னாரா? அதாவது இப்போ ஃபோன் பண்ணார் ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அங்கே வந்துருந்தார். அங்கே ஏர்போர்ட்டுக்கு இங்கே அங்கேருந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணால் 20 நிமிஷம் 8 மணி ஆகும். ட்ரெயினில் வர அப்படியோ முட்டையில் தான் வராது. நான் 7:45 வரையும் செக் பண்ணுறேன். முட்டை வரைக்கும் கேள்வி மாதிரி கேள்விட்டு. சரி சரி. டீ கொடுக்கல இல்லை? டீ கொடுக்கல. கிதாபு தௌஹீதுடைய கடைசி பாடத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம இருக்கோம். கிதாபு தௌஹீதில் மொத்தம் 67 பாடங்கள். 67 பாடங்கள். 3 பாடம் ஒரே தலைப்பில் இருக்கனால கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு தலைப்பில் சுருக்கிட்டோம். சரிங்களா? இப்போ 64வது பாடம் கடைசி பாடம். இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை பார்த்த மாதிரி கடைசி பாடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சிறப்பை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சூரா ஜுமர்ல 67 அல்லாஹ் சொல்றான், அதாவது ஒமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, இந்த காஃபிர்கள் அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்துறோமோ அப்படி கண்ணியப்படுத்துறது இல்லை. எப்படி கண்ணியப்படுத்துறோமோ அப்படி கண்ணியப்படுத்துவதில்லை. வல் அர்து ஜமீஅன் கபல்து யௌமல் கியாமா வஸ் ஸமாவாத்து மத்மியாத்தும் பியமீனி, மறுமை நாளில் 7 பூமிகளையும் 7 வானங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மத்வியாத்தும் சுருக்கிடுவான். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சுருக்கிடுவான். பியமீனி, தன்னுடைய வலது கரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சுருக்கிறோம். சுபஹானஹு, அல்லாஹ் பரிசுத்தமானவன். தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இவர்களை இணை வைப்பை விட்டு அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவன் அல்லாஹ் சொல்றான். இது ஒரு வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, காஃபிர்கள் அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்தணுமோ அப்படி கண்ணியப்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லுது. அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறோம் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் படிச்சோமோ தௌஹீதுடைய அம்சங்கள் சம்பந்தமான விஷயங்கள் படிச்சோமோ இந்த பாடங்கள் படித்து அமல் பண்றது இதுவும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உதாரணமாக அல்லாஹ்வுடைய பேரை சத்தியம் செஞ்சு அந்த சத்தியத்தை வேண்டிட்டு மீறுறா அப்படின்னா அவனுடைய மனசு அல்லாஹ்வுடைய பேருக்கு மதிப்பில்லை அப்படின்னு படித்த பிறகு ஏதாவது சுய லாபத்திற்கு ஏதாவது உலக லாபத்திற்கு நம்ம இதை மீறிட்டோம் அப்படின்னா வல்லாஹி இந்த ஆயத்தை அப்படியே முரணா செயல்படுறோம். என்னது? இந்த காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய மதிப்பை மதிப்பது இல்லை, அதே மாதிரி தான் நம்ம செய்கிறோம் அப்படின்ற அர்த்தம். வெறும் பார்க்குறோம். களிமா படிச்சதுனால மட்டும் வாழ்க்கை சீராயிராது.
களிமா படிச்சா மட்டும் வாழ்க்கை சீராயிராது. அந்த களிமால உறுதியாக தான் மறுமை விட்டு கிடக்கும் உண்டு. ஆனால் வாழ்க்கை சீராகணும் அப்படின்னு சொன்னால் அந்த களிமா என்ன சொல்லுதோ அதுபடி அமல் செய்யணும். வல்லாஹு யஅலமு பிமா தஅமலூன். நீங்கள் அமல் செய்வதை அல்லாஹ் நன்கறிகிறான். அல்லாஹ் சொல்றான்ல, அப்போ களிமா பின்னாடி அமல்ன்றது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய பேருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பேர் சார்ந்த என்னென்ன விஷயங்கள் வருதோ அது முழுமையாக அமல் செய்வது நம்முடைய கடமை. அதுதான் சுருக்கி தௌஹீதுன்னு சொல்லும். தௌஹீத் மீது அமல் செய்வதும், தௌஹீதை பிரச்சாரம் செய்வதும், தௌஹீதுக்கு எதிரான இடங்களை பார்த்து அந்த இடத்த உடனே குரல் உயர்த்துறது என்பது ஒரு முஃமினோட கடமை என்பது தான் இந்த இடங்களை பார்க்குறோம். எந்த இடங்களை கல்வி இருந்தும் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் ஒரு மனிதன் விடுறானோ, தௌஹீதுக்கு எதிராக செயல்படுறான், அல்லாஹ் ரப்பல் மதிப்பே கிடையாது அப்படின்னு தான் அவன் மனசில் இருக்கின்றான் பார்க்கணும். அப்போ காஃபிர்கள் அல்லாஹ் சொல்லாம், அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தணுமோ காஃபிர்கள் அவர்கள் கண்ணியப்படுத்துவது கிடையாது. இன்னும் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வலது கரத்தில் 7 வானங்களையும் 7 பூமியும் எல்லாம் சுருட்டி விடுகிறான். அல்லாஹ் ரப்பல் என்ன பண்றான்? அல்லாஹ் சுருட்டிடுறான். சுருட்டி விட்டு இந்த இடங்கள்ல இது ஒரு வசனம், இது சம்பந்தமான இன்னொரு ஹதீஸ் வருது. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எத்தனை கைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வந்திருக்கு? 2. சரிங்களா? இதை சாய்ஸ் கொடுக்க முடியாது, 2 தான். சரிங்களா? 2மே ஆனால் வலது கரங்கள். சில ஹதீஸை இடதுன்னு வந்திருக்கு, பிஷிமாலி லெஃப்ட் ஹேண்டுன்னு வந்திருக்கு. ஆனால் மீதி ஹதீஸ்கள் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது அது 2மே வலது கரம் தான். ஆனால் கற்பனை பண்ண இயலமா? பண்ணக்கூடாது. சரிங்களா? மூளைன்ற ஒரு லிமிட் வருது, அது மேலே கற்பனை பண்ண முடியாது. அதுக்குள்ளே கற்பனை பண்ணால் நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால அல்லாஹ் சம்பந்தமான விஷயத்தை எது சொன்னால் அது கற்பனை பண்ணக்கூடாது. சமிஅனா வ அத்தானா, கேட்டோம் அது கட்டுப்பட்டோம், இப்படி தான் இருக்கும். இந்த இப்போ சொன்னோம்ல இந்த ஹதீஸ், இந்த ஆயத்தோடைய ஒரு தஃப்சீர் என்ன தஃப்சீர்னா, சஹீஹ் புகாரில் 7451 இதோடைய ஒரு தஃப்சீர். ஜா ஹபும் மினல் யஹூத்லேருந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாடத்தை பார்த்துருவோம், அஹ்பார் அப்படின்னு பார்த்துருவோம். அஹ்பார் அது ஹபர் இது வந்து புள்ளி இல்லாமல் அஹ்பார். இல்லை, இத்தஹது அஹ்பாரஹும் வ ரஹ்பானஹும் அர்பாபம் மின் துனில்லாஹ். அஹ்பார் அப்படின்னு ஒன்று பார்த்துருவோம். யூதருடைய உலமாக்கள், மதகுருக்கள். ஹசன். ருஹ்பான் அப்படின்னா கிறிஸ்தவருடைய சாலிஹான மக்கள். சரிங்களா? அது அஹ்பார்னா பன்மை, யூதருடைய உலமாக்கள். அதனுடைய வாஹித் ஒருமைனா ஹெப்ருன். ஹெப்ருன் அல்லது ஹெப்ருன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது யூதருடைய மார்க் அறிஞர் ஒரு மார்க் அறிஞர் என்ன பண்றான் வரான். சஹாபாக்கள் மத்தியில் இந்த உம்மத்துடைய ஹபர் அப்படின்னு ஒரு விளங்கப்பட்ட ஒரு நபித்துலர் இருக்கார். அதாவது வரலாறு படிவம் ஹபருல் உம்மா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நபித்துலர். ஹபருல் உம்மா, உம்மத்துடைய ஹபர், உம்மத்துடைய ஒரு ஆலிம் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு நபித்துலர் இருந்தார். யார் அது? நபித்துலர் சஹாபி. மற்ற சஹாபாக்கள் அவங்க மத்தியில் கூட ஒரு நிலைப்பாடு, இந்த சஹாபி வந்துட்டு ஹபருல் உம்மா, இந்த உம்மத்துடைய ஆலிம் இவர் அப்படின்னு வழங்கப்பட்டது. அப்துல்லா பின் அப்பாஸ். அஹ்சன், பார்க்கலாம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய தஃப்சீர்ல ஆக சிறந்த தஃப்சீர் அவங்க கிட்ட தான் இருக்கும். சரிங்களா? அதனால ஹபருல் உம்மா, இந்த உம்மத்துடைய ஆலிம் அப்படின்னு காணப்பட்டவங்க. அப்போ யூதனுடைய ஹபர் ஒரு ஆலிம்ல ஒரு ஆலிம் ரசூலுல்லாஹ்ட்ட வரான், வந்துட்டு சொல்றான், இன்னஹு கான யௌமல் கியாமா ஜஅலல்லாஹு ஸமாவாதி அலா சபா. அவன் சொல்றான், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த யூதனோட ஆலிம் சொல்றான் ரசூலுல்லாஹ்ட்ட, நான் கேள்விப்பட்டேன் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களையும் அஸ்பா ஒரு விரல் அல்லாஹ் சுருட்டி வச்சிருவானாமே. 7 வானங்கள் அல்லாஹ் தன்னுடைய ஒரு விரல் அல்லாஹ் சுருட்டி வச்சிருவானாமே. வஅர்தைனி அலா அஸ்பா, இன்னும் பூமிகள் 7ஐயும் அல்லாஹ் ஒரு விரல்ல வச்சிருவான். ஒல் ஜிபால் வஷ்ஷஜா அலா அஸ்பா, மலைகளையும் மரங்களையும் இன்னொரு விரல் அல்லாஹ் வச்சிருவான். ஒல் மா வஸ்ஸரா அலா அஸ்பா, தண்ணீரையும் மண் கலந்த தண்ணீரையும், மண் கலந்ததுன்னா சேருன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் சரா அதுக்கு மட்டும் பயன்படுத்தல, மண் கலந்த கலப்படமாக எல்லா தண்ணீர் பயன்படும். சரிங்களா? தண்ணீர் சம்பந்தமான எல்லாத்தையும் அல்லாஹ் இன்னொரு விரல்ல அல்லாஹ் ரப்பல் வைப்பான். ஒரு ஹலாய்க்குள்ள அல்லாஹ் அஸ்பா, மீதி இருக்கக்கூடிய படைப்புகள். இப்போ இவர் என்னென்ன சொன்னார்? வானம் சொன்னார், பூமி சொன்னார், அது மட்டும் இல்லாமல் மரம் மலைகள் சொன்னார், இதெல்லாம் ஒரு விரல். அது இல்லாமல் இன்னொரு விரலில் தண்ணீர் சார்ந்த விஷயங்கள். இது போக மீதி உயிரினங்கள் எல்லாமே இன்னொரு விரல் அல்லாஹ் வைப்பானாமே அப்படின்னு நான் கேட்டு, சும்ம பிறகு யுஹ்ஸிஹுன்ன, பிறகு அல்லாஹ் ரப்பல் எல்லாமே ஒரு விரலை வச்சு அதை ஆட்டுவானாமே. அனல் ஆட்டிட்டு அல்லாஹ் ரஹ்மான் சொல்லுவான், அனல் மலிக் நான் தான் அரசன் அல்லாஹ் ரஹ்மான் சொல்லுவான். கால பிறகு
பிறகு இப்படி இப்படி வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு, நான் கேள்விப்பட்ட மறுமை நாளில் 7 வானங்களும் அல்லா ஒரு விரல்ல, 7 பூமியில ஒரு விரல்ல, மலையும் அதாவது மலையும் மரமும் ஒரு விரல்ல, தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் ஒரு விரல்ல, இன்னொரு விரல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா உயிரினத்தையும் ஒரு விரல்ல வச்சு அதை ஆட்டுவான். யூசின்னா அதை ஆட்டி பிறகு அல்லாஹ் கேட்பா, அனல் மலிக் நான் தான் அரசன் அல்லாஹ் சொல்லுவானே, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ லகத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைஹிக ஹத்தா பதத் நவாஜிஸ். அதாவது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்றாங்க, இதெல்லாம் அந்த ஆலிம் சொன்ன பிறகு நான் கண்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்காங்க. ரசூலுல்லாஹி பாருங்க சிரிக்கிறாங்க, கனவாய்ப்பல் உள்ள இருக்கிறதா கனவாய்ப்பல் தெளியவர் ரசூலுல்லாஹி சிரிப்பாங்க. ஹதீஸ்ல விரல் விட்டு எண்ணிடலாம், ரசூலுல்லாஹி கனவாய்ப்பல் தெரிஞ்ச மாதிரி சிரிச்சிருவாங்க. அது ஒரு வெடி சிரிப்பு, பெரிய சிரிப்பு சொல்லுவோம்ல, நல்லா சிரிக்கிறது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி வாழ்க்கையில் நல்லா சிரிச்சது என்ற அளவுக்கு தான் இருக்கும். அதுல ஒரு சம்பவம் இது, சரிங்களா? அப்போ ரசூலுல்லாஹி நல்லா பல்லு தெரியுமா சிரிப்பாங்க ரசூலுல்லாஹி. பிறகு ரசூலுல்லாஹி சொல்லிப்பாங்க தஅஜ்ஜுபன் லஹு வ தஸ்தீகன் லஹு. ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, அவனை உண்மைப்படுத்துறாங்க, நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி இருப்பாங்க, உண்மைப்படுத்துறாங்க. சும்மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு வசனம் சூரா ஜுமருடைய வசனம், இந்த சூரா ஜுமருடைய வசனத்தை அவனுக்கு ஓதி காமிச்சாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்தது இல்லை, அதுக்கு முன்னாடி இறங்கிருச்சு. ஆனா அவன் இந்த சம்பவத்தை சொன்ன பிறகு இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க. இப்போ அவன் சம்பவத்தை சொல்லி ரசூலுல்லாஹி இது ஓதி காமிறானா, ரசூலுல்லாஹி என்ன சொல்ல விரும்புறாங்க அவன்கிட்ட, அவன் மறுமை சாத ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்றான். ரசூலுல்லாஹி குர்ஆன் எடுத்து ஓதி காமிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹி, ஒரு யூதன் ஆலிம்கிட்ட இஸ்லாத்தை வந்துட்டு அது எந்த விதத்தில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரசூலுல்லாஹி தாவா தான் பண்ணாங்க அவனுக்கு. சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகள் தாவாக்கள், குறிப்பாக பனி இஸ்ராயல்கிட்ட கையில் வந்து விரல் வந்து கை பார்க்கலாம் இல்லை, அதுக்கு மேலே அதாவது நீ சொன்ன விஷயம் எங்களுடைய வேதத்தில் இருக்கு. அப்படி குர்ஆன் உண்மைப்படி வர பார்க்கலாம். கிட்டத்தட்ட எல்லாம் சொன்னது கிட்டத்தட்ட ஒன்றுதான். அதாவது ஒரு வேதம் இன்னொரு வேதத்தை உண்மைப்படுத்தும், ஒரு வேதம் இன்னொரு வேதத்தை உண்மைப்படுத்தும். குர்ஆன்ல மதீனா சார்ந்த வசனம் சூரா நிசா, சூரா ஆராஃப், இது போன்ற வசனம் படிக்கும் நமக்கு, இது போன்ற சூறாக்கள் படிக்க நமக்கு தெரியும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்ல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேதங்களை இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். இதுதான் ஒரே இறைவன், அதெல்லாம் பொய்ன்னு குர்ஆன் சொல்லாது, அதை உண்மைப்படுத்தும் அல்லாஹ் சொல்லலாம். இப்போ அது உண்மைப்படுத்த என்ன அர்த்தம், அதில் இருக்க செய்திகள் இதிலும் இருக்கும், அதுதான் சொல்ல சொல்லிவிடுவாங்க. நீ என்ன கொண்டு வந்தியோ அதுதான் இங்கே இருக்கு, எனவே என்ன பண்ணு ஈமான் கொண்டு. இதான் ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, சுருக்கமாக அவன்கிட்ட சொல்ல வராங்க. புரியுதா? பனி இஸ்ராயீல் குறிப்பாக ரசூலுல்லாஹி செஞ்ச ஒவ்வொரு செயலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தாவா தான் அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? அப்போது இந்த செய்தி நமக்கு தெரிய வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிமை, நம்ம ஏதாவது பிரம்மாண்டத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டம் பார்க்குறோமோ அதெல்லாம் ஒரு விரல் சுருட்டோம், ஒரு விரலில் அல்லாஹ் சுருட்டிடுறான் அப்படின்னு பார்க்குறோம். இது ஒன்று அல்லாஹ்வுடைய மகிமை என்பது நமக்கு புரியுது. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், பனி இஸ்ராயீலோட செய்திகளை ரசூலுல்லாஹி அங்கீகரிச்சிருக்காங்க. பனி இஸ்ராயீல் செய்திகளை ரசூலுல்லாஹி அங்கீகரிச்சிருக்காங்க. உண்மை யார் சொன்னாலும் அங்கீகரிக்கணும், அது யூதனாக இருந்தாலும் சரி, சரிங்களா? சில நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கயவன் கெட்டவனுடைய நாவலையும் அல்லாஹ் உண்மையாக போட்டுரும், சரிங்களா? அப்படி உண்மை யார் சொன்னால் என்ன பண்ணணும், நம்ம அங்கீகரிக்கணும், சரிங்களா? அப்போ பனி இஸ்ராயீலுடைய சட்டம் ரசூலுல்லாஹி நிறைய சொல்லி கொடுத்துறாங்க. என்னது, லா துகதிபு வலா துஸத்திகு, உண்மையும் படுத்த வேண்டாம் பொய்யும் படுத்த வேண்டாம், எது ஷரியத்துக்கு நெருக்கமாக இருக்கோ அது எடுத்துக்கும், எது தூரமாக இருக்கோ அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாடத்தை பார்த்துருப்போம். நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அவர்களுடைய கொள்கை என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சில யூதர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியை ஏற்றுக்க மாட்டாங்க, அது ஒன்று. இரண்டாவது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் மானக்கேடான மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கை வச்சுப்பான். அது ஒரு கொள்கை மிக மோசமான விஷயம், இது காரணமாக நம்ம நபியை ஏற்றுக்க மாட்டாங்க, புரியுதா? இப்படிப்பட்ட விஷயங்கள் பனி இஸ்ராயீல் அறிவிப்பில் வரும், இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம எடுக்க மாட்டோம். நம்முடைய கொள்கை என்ன, நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டாங்க, பாவத்தை வந்து பாதுகாக்கப்பட்டோம், இது நம்முடைய கொள்கை, புரியுதா? அப்போ நம்மளுடைய ஷரியத்துக்கு எது முரணா இருக்கோ அது தூக்கி போட்டுரும், இது பனி இஸ்ராயீல் அறிவிப்பில் அடிப்படையில். ஆனால் எது நம்மளுடைய ஷரியத்துக்கு ஒட்டி இருக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் தஆலா ஏற்றுவோம். ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தது போன்று. இப்னு ஹுஸைமால பதிவாகுது, அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி இது அதாவது இப்னு ஹுஸைமால கிதாபு தௌஹீத்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு, அது ஒரு பெரிய புத்தகம், அதில் ஒரு செக்ஷன் தௌஹீத்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாகத்தில் பார்ட் 1ல் 244 பதிவாகுது. என்ன அப்படின்னா, அப்துல்லா பின் மசூத் இது அவர்களுடைய கூற்று, என்ன கூற்று, பைன சமா துன்யா, பைன
பைன சமா இத்துன்யா, வானத்தும் பூமிக்கும் மத்தியில், வல்லத்தி தலிஹா ஹம்சமியா, இன்னும் அதாவது வானம் பூமி இது ரெண்டுக்கும் இடைப்படையில், ரெண்டு வானத்துக்கும் பூமிக்கு இடைப்படையில் 500 வருஷங்கள் பயணம் செய்யக்கூடிய தூரம் இருக்கும். 500 வருஷங்கள் பயணம் செய்யக்கூட்டம் இருக்கும். இது அப்துல்லா பின் மசூத் அவங்க வழியாக வந்தாலும் சில உலமாக்கள் இது ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கு, அது ஹதீஸாவே இருக்கு. இது அவங்க மூலியம் வரக்கூடிய கூற்றா பார்க்குறோம். சரிங்களா? இன்னொரு சில இடங்களில் ரசூல்லா சொன்ன மாதிரி ஹதீஸாவும் பார்க்குறோம். ஆக மொத்தம் உண்மையான செய்தி என்ன வருது? செய்தி என்னது? அதாவது ஒரு வானத்துக்கும் பூமி மத்தியில் 500 வருஷம் தூரமாக இருக்குது. இப்போ நம்ம வானத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வானத்தை சொல்லக்கூடாது. சரிங்களா? 7 வானங்கள் ஸ்டார்ட் ஆகல. அந்த முதல் வானத்துடைய தூரம் பூமியிலேருந்து 500 வருடங்கள். இன்னொரு ஒபைன புள்ளி சமாயின் ஒ சமாயின் ஹம்சுமியா, ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் 500 வருஷம் தூரமாக இருக்கும். ஒபைன சமாயி சாவியா ஒ குர்சி, இன்னும் அதாவது இன்னும் 7 வானங்கள் இப்படி இருக்கிறது. குர்சி ஹம்சமியா, இன்னும் அதாவது 7வது வானம் இருக்குல்ல, சமா இசாபியா 7வது வானம். அதாவது பார்த்தோம் பூமியிலேருந்து ஃபர்ஸ்ட் வானம் போகிற தூரம் 500 வருஷம். ஒவ்வொரு வானத்துக்கும் பயணம் செய்யக்கூடிய தூரம் 500 வருஷம். அது எவ்வளோ ஸ்பீடு ரசூலா சொல்லலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு வானத்துக்கு இன்னொரு வானம் 500 வருஷம். ஒரு மொத்தம் எத்தனை வானம்? 7வது வானத்துக்கும் அதுக்கு மேலே இருக்கிறது அல்லாஹ்வுடைய குர்சி. அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கு. இந்த இடத்துல குர்சி வந்து இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய அர்ஷம். இப்போ பாருங்க, 7வது வானத்தை வந்து அல்லாஹ்வுடைய குர்சி 500 வருடங்கள் இருக்கு. ஒபைனல் குர்சி வல்மா, இன்னும் அதாவது ஒல்மா ஹம்சுமியா, குர்சி இருக்கா? குர்சி அல்லாஹ்வுடைய அந்த குர்சிக்கும் அதான் சிம்மாசனம் சொல்லுவோம். இந்த சிம்மாசனத்துக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதி மேலே தண்ணீர் இருக்கு. என்ன இருக்கு? தண்ணீர் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த குர்சிக்கும் தண்ணீருக்கும் இடைப்பட்ட வருடம் 500 வருடம். இதுவும் 500 வருடம் அப்படி வருது. ஒல் அர்ஷு ஃபௌகல் மா, குர்சி இருக்கு, குர்சிக்கு மேலே தண்ணி இருக்கு, தண்ணிக்கு மேலே அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு, தண்ணிக்கு மேலே அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு. இன்னும் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குல்ல, இந்த தண்ணீருக்கும் அரிசிக்கும் இடைப்பட்ட தூரம் 500 வருடம். வல்லாஹு ஃபௌகல் அர்ஷ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னோட அரிசிக்கு மேலே உயர்ந்திருக்கான். லா யஃபா அலைஹி ஷைஉன் மின் அமாலிக்கும், உங்களுடைய அமல்கள் மீது அல்லாஹ் பராமுகமாக இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு கிடையாது. அவ்வளோ மேலேருந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான் பார்க்குறான். அப்போது பூமியில் முதல் வானம் 500 வருஷம், ஒரு வானத்து இன்னொரு வானத்தும் 500 வருஷம், 7வது வானத்துலேருந்து அதுக்கு மேலே இருக்குது குர்சி, அதுக்கு இடைப்பட்ட தூரம் 500 வருஷம், அதுக்கு மேலே தண்ணீர் இருக்கும். சரிங்களா? இது எதுவுமே கற்பனை பண்ண இயலாது, சொல்லப்பட்ட செய்திகள் அப்படி ஏற்றுக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே தண்ணீர் இருக்கும், குர்சிக்கும் தண்ணீர் இடைப்பட்டது 500 வருடம். இப்போ தண்ணீருக்கு மேலே அரிசி இருக்குன்றவர், அதுக்கு அந்த தண்ணீருக்கும் அரிசிக்கும் இடையில 500 வருடங்கள். பின்ன அதுக்கு மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கான். பிறகு அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க, கடைசி செய்தி தான் நமக்கு தேவைப்படக்கூடிய செய்தி. லா யஃபா அலைஹி ஷைஉன் மின் அமாலிக்கும், அவ்வளோ மேலே அல்லாஹ் இருந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அமல்கள்லேருந்து அல்லாஹ் தூரமாக இல்லை, அல்லாஹ் கண்காணிச்சிருக்கான். சூரா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசர் தன்னுடைய மகனுக்கு வந்துட்டு உபதேசம் செய்கிறாரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய மலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தானியம், சின்ன விதை, இதையும் அல்லாஹ் அறிகிறான்னு சொல்லிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறாங்க. பெரிய மலை, அதில் ஒரு பாறை இருக்குது, நிறைய பாறை இருக்கும், அதில் ஒரு பாறை இருக்குது. அந்த ஒரு பாறை கீழே இருக்கக்கூடிய ஒரு விதை, அது இருட்டில் இருக்கும். அந்த இருட்டில் இருக்கக்கூடிய விதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணிக்கிறான், பார்க்கலான்னு சொல்லிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய கல்வி எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கும், எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கும். இவ்வளோ மேலே இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஏன் நம்முடைய எதிர்காலம் இன்னும் நம்முடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் வர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கதிர மன்சில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தஸ்து எந்த அளவுக்கு உயரமாக இருக்குது. புரியுதா? அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தஸ்து உயர்த்திருக்கான்னு என்ன பண்ணாங்க, இந்த ஹதீஸை கொண்டு வந்தாங்க. இன்னொரு இடங்களில் இது சம்பந்தமான செய்தி வரும். என்ன செய்தி அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அர்ஷ், அது குர்சி, இதெல்லாம் தனித்தனி விஷயங்கள். இதுக்கு மேலே இதுக்கு மேலே இருக்கா அதுன்னு சொல்லிட்டு எதுவும் கற்பனை பண்ணக்கூடாது. தனித்தனி இடங்களில் வேறு வேறு செய்தி வந்திருக்காங்க. ஒரு செய்தி வரும், அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்களே ஒரு செய்தி வரும். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கா, அல்லாஹ்வுடைய அரிசி ஒப்பிடும் பொழுது 7 வானங்கள் இருக்குல்ல, இந்த 7 வானங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு கேடயங்கள் போட்ட 7 காயின்கள் போன்று அப்படின்னு ஒரு செய்தி வரும். ஆனால் இது தைஃபானது. ஆனால் என்னது, இது தைஃபானது, இது ஆதாரமற்றது. இன்னொரு செய்தி ஹதீஸில் வரும். என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் 7 வானமும் 7 பூமியும், அல்லாஹ்க்கு முன்னால் 7 வானம் 7 பூமியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களில் ஒருவர் உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு சின்ன விதை வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அல்லாட்ட இந்த 7 வானமும் 7 பூமியும் எப்படி இருக்கும்னா, உங்களில் ஒரு நபர் உங்களுடைய கையில் ஒரு சின்ன விதையை வச்சுருக்கீங்க, எவ்வளோ குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி தான் அல்லாட்ட இருக்கும் அப்படின்ற சொல்லக்கூடிய செய்தி வரை இது சைஹான செய்தி அப்படின்னு பார்க்குறோம். ஆக மொத்தம் நம்ம எது பிரமாண்டம் பார்க்குறோமோ அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் சிறிய விஷயங்கள், சிறியதில் மிக சிறியதாக நம்ம இருக்கும்.
அந்த சிறியதில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அல்லாஹ் என்ன பண்றான், மிகவும் அறிந்து வைத்திருக்கானாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தஸ்து எவ்வளவு பெருசு அப்படின்னு உணர்றோம். புரியுதா? இத்தோடைய இந்த செய்தியோட கிதாபு தௌஹீத் முடியுது. இந்த கடைசி செய்தி நம்ம உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்க எங்க சுத்தினாலும் சரி, எதை பிரச்சாரம் செஞ்சாலும் சரி, கடைசியில நம்முடைய இடம்ன்றது அல்லாஹ் தரப்புல மட்டும்தான். அல்லாஹ் மறுமை நாள் கேட்பான், ஐனல் மஃபர் கல்லாலா வசர். ஓடக்கூடிய இடம் எங்க? கல்லாலா வசர். ஒரு பொழுதும் அடைக்கலம் கிடையாது. ஓடக்கூடிய இடமும் கிடையாது, அடைக்கலம் கிடையாது. இடத்துல வண்டாகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலாம். மறுமையில் அல்லா இடத்துல போய் ஆகணும், உலகத்தையும் அல்லா இடத்துல திரும்பி ஆகணும். அல்லா இடத்துல திரும்பணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சம்பந்தமான விஷயங்களை நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் படிக்கணும். கிதாபு தௌஹீத் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் படிச்சிடும். கிட்டத்தட்ட நம்ம தெரிஞ்சுக்கூடிய மெயினான விஷயம் ஷிர்க் தடுக்கப்பட்டது, தௌஹீத் உயர்த்தப்படணும். இது மெயினான அம்சம் நம்ம படிச்சது. இது சார்ந்த கிளை அம்சங்கள், இது சார்ந்த பிரான்ச்சஸ், இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய இடம் படிச்சுக்கோம். எதை படிச்சோமோ அதை நம்ம எப்போ மறக்கக்கூடாது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லுவாங்க, எந்த மனிதர்கிட்ட அமலற்ற கல்வி இருக்கோ அவனுடைய கல்வி நாசமாகட்டும்னு சொல்லுவாங்க. எவனிடத்துல அமலற்ற கல்வி இருக்கோ அவனோட கல்வி நாசமாகட்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்ற பார்க்குறோம். எந்த இடங்கள்ல செயல்படாத கல்வி இருக்கோ வேஸ்ட், செயல்படாத கல்வி இருக்கோ வேஸ்ட். அது ஒரு நாள் அவனையே என்ன பண்ணும், அவனை அழிச்சிடும். அல் குர்ஆனுல் ஹுஜ்ஜத்துன் லக அவ் ஹுஜ்ஜத்துன் அலைக்க. இந்த குர்ஆன் உனக்காக வந்து நிற்கும் அல்லது உனக்கு எதிராக வந்து நிற்கும் சொல்லிட்டு ரசூலா ஒரு நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க. இந்த குர்ஆன் படிச்சு அமல் செஞ்சனா உனக்காண்டி வந்து மறுமையில சிபாரிசு பண்ணும். படிச்சுட்டு எதுவுமே விளங்காம அல்லது எதுவுமே அமல் செய்யாம அல்லது படிக்காம இருக்கு அப்படின்னு சொன்னா ஹுஜ்ஜத்துன் அலைக்க, உனக்கு எதிராக வந்து நிற்கும் சொல்ற ரசூலா சொன்னாங்க. இப்போ மறுமை நாள் இந்த குர்ஆனும் இந்த சுன்னாவும் இந்த கல்வியும் நமக்கு எதிராக வந்து எப்போ நின்றக்கூடாது, நமக்கு சார்ந்து நிற்கணும். நமக்கு சார்ந்து நிற்கணும்னா நம்ம முதல்ல சரியா விளங்கி சரியான கொள்கையில இருந்து மக்களுக்கு சரியான பிரச்சாரம் செய்யக்கூடிய நபராக நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில இதோட இன்ஷா அல்லாஹ் தஆலா கிதாபு தௌஹீதுடைய பாடம் முடியுது.